शिव बाबा ज्योतिर्बिंदु सालिग्रामों प्रति बोले. ஜோதிர் புள்ளியாக விளங்கக்கூடிய சிவ தந்தை ஜோதிர் பிந்துவாக விளங்கும் சாலிகிராம் குழந்தைகளுக்காக பேசுகின்றார். ओम शांति. आज दिव्य महाज्योति बाप अपने ज्योतिर्बिंदु बच्चों से मिल रहे हैं. இன்று திவ்ய மகா ஜோதியாக விளங்கும் சிவ தந்தை தன்னுடைய ஜோதிர் பிந்து குழந்தைகளை சந்தித்து கொண்டே இருக்கின்றார். பாப் दादा भी महान ज्योति है और आप बच्चे भी महान ज्योति स्वरूप हो. பாப் தாதாவும் மகான ஜோதியாக விளங்குகின்றார். குழந்தைகளாகிய நாம கூட ஜோதி ஸ்வரூபமாகத்தான் இருக்கின்றோம். तो दिव्य ज्योति बाप दिव्य ज्योति आत्माओं से मिल रहे हैं. தெய்வீக ஜோதியாக விளங்கும் சிவ தந்தை தெய்வீக ஜோதியாக விளங்கும் குழந்தைகளை சந்தித்து கொண்டே இருக்கின்றார். ये महान ज्योति कितनी प्यारी और न्यारी है. இந்த மகான் ஜோதி ஸ்வரூபமாக விளங்கும் நாம எவ்வளோ அன்பானவர்களாகவும் அதே சமயம் தனித்துவம் மிக்கவர்களாகவும் விளங்குகின்றோம். बाप दादा हर एक के मस्तक के बीच चमकती हुई ज्योति को देख रहे हैं. இன்று பாப் தாதா ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில் ஜொலிக்கக்கூடிய ஜோதிர் பிந்து ஆத்மாவை பார்த்து கொண்டே இருக்கின்றார். कितना दिव्य और प्यारा நசாரா है. இது பார்க்கும் பொழுதே தெய்வீகமா இருக்கு. ஒரு அன்பான காட்சியாக இந்த ஒளி புள்ளியை பார்ப்பது பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாரு. चमकते हुए रूहानी सितारों का कितना अच्छा संगठन देख रहे हैं. ஒவ்வொரு பீக்கையோட நெற்றியில ஒரு ஜோதி, ஒரு ஒரு ஸ்டார்னு சொல்லலாம். அப்படி அந்த ஹால்ல இருக்கிற எல்லாரோட நெற்றியில அந்த ஜொலிக்கும் நட்சத்திரங்களை பாபா பார்த்து கொண்டே இருக்கின்றார். இந்த முழு சங்கடன் பார்க்கும்போது பாபாவுக்கு ரொம்ப பிரியமான சங்கடனாக இருந்தது. எல்லாரோட நெற்றியில அந்த ஒளி பிரகாசமான ஜோதியை ஆத்மாவை பாபா பார்த்தாரு. इस रूहानी ज्योतिर्मयी सितारों का मंडल अलौकिक और सुंदर है. நீங்கெல்லாம் வானத்து நட்சத்திரத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க. அது நிறைய பேர் ரசிப்பாங்க. அங்கங்க பிரைட் ஸ்டார் இருக்கும், டிம் ஸ்டார் இருக்கும். ஆக மொத்தம் இந்த ஸ்டார்ஸ் நிறைய அங்கங்க குரூப்பா இருக்கும். அது நம்மலாம் பார்த்திருப்போம். ஆனா லைனா ஸ்டார் உக்காந்துட்டு இருக்கு. பூமியின் நட்சத்திரங்கள் நாமெல்லாம். பாபா கண்ணுக்கு அந்த ஸ்டார்ஸ்லாம் தெரியுது. நம்ம லைனா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஃபுல் ஹால் ஃபுல்லா அலௌகீகமான ஆன்மீக நட்சத்திரங்களாக நாம் ஜொலித்து கொண்டிருப்பதை மகா ஜோதியாக விளங்கும் சிவ தந்தை பார்த்து கொண்டே இருக்கின்றார். आप सभी भी इस दिव्य तारा मंडल में अपना चमकता हुआ बिंदु स्वरूप देख रहे हो. எப்படி இந்த வானத்து நட்சத்திரங்களை நாம் பார்க்கின்றோமோ அதே போல இந்த பூமியோடைய நட்சத்திரங்கள் நாம ஜொலித்து கொண்டிருப்பதை பாபா பார்க்கின்றார். आप सभी भी इस दिव्य तारा मंडल में अपना चमकता हुआ बिंदु स्वरूप देख रहे हो. இப்ப பாபா நம்மள ஸ்டார்ஸா பாக்குறாரு வாயு மண்டலத்துல.
ஜொலிக்கக்கூடிய நட்சத்திரங்களாக பாபா நம்மள பார்க்கறாரு. நாம கூட மற்றவர்களை அந்த மாதிரி தெய்வீகமாக ஜொலிக்கும் நட்சத்திரங்களாக நாம சக ஆத்மாக்களை அப்படி பார்க்கிறோமா? சரீரத்தை பார்க்கிறோமா அல்லது ஜோதியை பார்க்கிறோமா? நம்ம பிகேஸ் குரூப்பா உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். நீங்க நினைச்சு பாருங்க, இப்ப நீங்க வந்து டைமண்ட் ஹால்ல இருக்கிறீங்கன்னு நினைச்சுக்கோங்க. நம்ம முன்னாடி பாப் தாதா குல்சார் தாதை உடம்புல வந்து பேசிட்டு இருக்கிறாரு. அவரு நம்மள வந்து ஆத்மாவா பாக்குறாரு. நான் வந்து என் கூட இருக்கிறவங்கள நான் ஆத்மாவா பாக்குறேனா? நட்சத்திர மண்டலத்துல நான் இப்ப உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். எனக்கு எதிரில மகா ஜோதியாக விளங்கும் சிவ பரமாத்மாவை பார்த்து கொண்டிருக்கின்றேன். அந்த மாதிரி எண்ணத்தோட நான் பாக்குறேனா? இல்ல சிவபாபா மட்டும் அப்படி நினைக்கிறாரா? நாமளும் அப்படி நினைக்கிறோமா? ஃப்ரீக்வன்சியோட ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆகுதா அப்படின்னு பாபா கேக்குறாரு. यही மகாசிவராத்திரி है, இதுதான் மகா சிவராத்திரியாக விளங்குகின்றது. शिव ज्योति के साथ आप अनेक ज्योतिर्बिंदु சாலிகிராம ஹோ. அந்த சிவன் கோவில்ல மூலஸ்தானத்துல சிவலிங்கம் இருக்கும். முதல் பிரகாரத்துல 108 லிங்கம், சஹஸ்ர லிங்கம் அப்படிலாம் வச்சிருப்பாங்க. அது குட்டி குட்டி லிங்கமா இருக்கும். அதெல்லாம் சாலிகிராம் அப்படின்னு பேர். பெரிய லிங்கம் மூலஸ்தானத்துல இருக்கும். குட்டி லிங்கம் முதல் பிரகாரத்துல வச்சிருப்பாங்க. நாம தான் அந்த சாலிகிராம். நாம நம்மள அந்த மாதிரி இறைவனுக்கு அருகாமையில, கோவில்ல கூட அருகாமையில இருக்கிறோம். ஒரிஜினலா நம்மளோட வீட்டுல பரமாத்மா சிவனுக்கு பக்கத்துல நம்மளுக்கு சீட்டு பாபா கொடுக்கிறாரு. அப்படி தன்னை அந்த மாதிரி அனுபவம் பண்றீங்களா? நான் இறைவனின் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆத்மா. பக்தியில கூட பக்கத்துல இருக்கேன். ஞானத்துல கேட்கவே வேணாம், கம்பைன்டு சொரூபமா இருக்கேன். நம்ம வீட்லயும் நான் வந்து பாபாக்கு பக்கத்துல தான் இருந்தேன் அப்படின்ற அந்த ஜோதி சொரூபத்தை மகா ஜோதியாக விளங்கும் சிவ பாபாவுக்கு பக்கத்துல நான் இருக்கேன். அந்த மாதிரி அனுபவம் செய்கின்றீர்களா அப்படின்னு பாபா கேக்குறாரு. बाप भी महान, बच्चे भी महान है. இப்ப நம்ம சிவ பாபா கேட்கவே வேணாம், அவர் ரொம்ப கிரேட்டஸ்ட் ஆக்சுவலா. மகான் ஆத்மா, பரமாத்மா அவரு. பாபாவுடைய பார்வையில நாம கூட மகானாகத்தான் தெரிகின்றோம். இறைவன் உயர்ந்த கண்ணோட்டத்துல இருக்கிறதுனால நம்மளையும் அந்த உயர்ந்த திருஷ்டியில தான் பாக்குறாரு. ஒரு மகானாக நம்மை பாபா பாக்குறாரு. इसलिए महाशिवरात्रि गाई जा रही है. அதனாலதான் இன்றைய நாள் மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுகின்றது, புகழப்படுகின்றது. கித்னி சிரேஷ்ட பாக்யவான் ஆத்மாயே ஹோ. ஒவ்வொரு ஆத்மாவும் மிகவும் சிரேஷ்டமான பாக்கியம் செய்த ஆத்மாக்கள் ஆவீர்கள். जो चैतन्य साकार स्वरूप में शिव बाप के साथ शिवरात्रि मना रहे हो. சைத்தன்யமான சிவ தந்தையின் கூடவே இருந்து சிவராத்திரியை நீங்கள் கொண்டாடி கொண்டே இருக்கின்றீர்கள். ऐसे कभी संकल्प में स्वप्न में भी नहीं सोचते थे कि ऐसी अलौकिक शिवरात्रि मनाने वाले हम सालिग्राम आत्माएं हैं. சிவனோடு சேர்ந்து சிவராத்திரி கொண்டாடக்கூடிய நாம் அந்த ஒரிஜினல் சாலிகிராம் அப்படின்னு கனவுலையாவது யோசிச்சு பார்த்திருப்பீங்களா? இப்படிலாம் ஒரு பாக்கியம் நம்மளுக்கு பெரிய லாட்டரி அடிக்கும். சிவனோட சேர்ந்து அவரோட பர்த்டேவை நம்ம கொண்டாடுறோம். இப்படிலாம் ஒரு விஷயம் அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கற்பனையில கூட யோசிச்சு பார்த்திருக்க முடியாது. கனவுலையும் யோசித்து பார்த்திருக்க மாட்டோம். அந்த அதிர்ஷ்டம் நம்மளுக்கு இப்ப கிடைச்சிருக்கு.
आप सब चैतन्य रूप में मनाते हो. அவங்க சிவராத்திரிய லிங்கத்துக்கு பூஜை பண்ணுவாங்க. சில இடத்துல 4 கால பூஜை பண்ணுவாங்க. சில இடத்துல 6 கால பூஜை பண்ணுவாங்க. பண்ணி சிவராத்திரியில சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் தனித்தனியா அபிஷேகம் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா நாம நாம அந்த மாதிரி லிங்கத்துக்கு அபிஷேகம் பண்ணல. நம்ம 6 கால பூஜை, 4 கால பூஜை எல்லாம் பண்ணல. நம்ம சதா சிவ தந்தையோட இணைந்த சொரூபமாக இருக்கின்றோம். இது வந்து சைத்தன்யமா கொண்டாடக்கூடிய சிவராத்திரி. அவங்க ஸ்தூலமா என்ன பண்றாங்க? கொண்டாடுறாங்க. ஸ்தூலமா என்ன பண்றாங்க? சிவராத்திரி அன்னைக்கு என்ன பண்றாங்க? கண்ணு முழிப்பாங்க. நைட்லாம் கண்ணு முழிப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் நைட்டு கண்ணு முழிச்சு, அந்த சிவலிங்கத்துக்கு அந்த 4 கால பூஜையும் பார்த்துட்டு, விடியற் காலையில ஒரு பூஜை பண்ணுவாங்க 4 மணிக்கு. அத முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்படிதான் வந்து இதுவரைக்கும் சிவராத்திரியில அப்புறம் வந்து கூட தூங்கக்கூடாது. ஹாஃப் டே வரைக்கும் தூங்கக்கூடாது. ஃபுல் நைட்டு கண்ணு முழிக்கணும். அது வந்து சிவராத்திரினாலே அந்த அன்றைய நாள் நைட் ஃபுல்லா கண்ணு முழிக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஸ்தூலமா கண்ணு விழிக்கிறாங்க. நாம என்ன பண்றோம்? சிவராத்திரி அப்படின்னா, சிவன் இந்த பூமிக்கு நிஜமாலுமே வந்த நாள். அது ஒரு நாள் நம்ம ஒரு ஞாபக சின்னம் போல தீபாவளி, பொங்கல் மாதிரி சிவராத்திரி எல்லாம் கொண்டாடல. சிவன் இந்த பூமியில பிறந்து இருக்கிறாரு, பர்த் எடுத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம, சிவ தந்தை நம்மள வந்து என்ன பண்றாரு? 3வது கண்ண திறந்து விட்டாரு. இந்த 3வது கண்ணை சதா காலத்திற்கு திறந்து வச்சுக்கோங்க. அதாவது தன்னை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்துல நானே, அதாவது சிவ தந்தையே சொல்றாரு, நான் மகா ஜோதியாக இருக்கிறேன். நான் மற்ற குழந்தைகளை ஒரு ஜோதிர் பிந்துவாக பார்க்கின்றேன். ஒரு நட்சத்திரமா பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த 3வது கண் நம்மளுக்கு திறக்கப்பட்டு விட்டது. அப்ப நான் இந்த 3வது கண்ணாகிய ஆத்மா, அப்ப நான் ஆத்மா உணர்வுல சதா நிலைத்திருந்து என்னுடைய சகோதர ஆத்மாக்களையும் ஆத்மாவாக பார்க்கின்றேனா? அவங்க ஒரு நாள் கண்ணு முழிக்கிறாங்க. ஆனா நாம ஒவ்வொரு நாளும் 3வது கண்ணை விழித்திருக்க வேண்டும். விழிப்புணர்வோட இருக்க வேண்டும். ஒரு அவேர்னஸ் இருக்கணும். நான் வந்து ஆத்மா, நான் இந்த உடல் அல்ல. தேகத்தோட தர்மம் நான் கிடையாது. நான் ஆத்மா சாலிகிராம்னு சொல்லலாம். மகா ஜோதி சிவ தந்தையினுடைய சொந்த குழந்தை அப்படின்னும் சொல்லிக்கலாம். उसका ही यादगार सब भक्तों द्वारा जड़ छत्र में चैतन्य भावना से मनाने का देख रहे हो. இந்த வருஷம் பிப்ரவரி 15ஆம் தேதி சிவராத்திரி பக்தர்களுக்கு வருது. நம்ம சென்டர்ல காலையில பிளாக் ஹாய்ஸ்டிங்லாம் நடக்கும். சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா கோவில் எல்லாம் வந்து போறாங்க. இந்த வருஷம் வந்து நம்ம தமிழ்நாடுல ஒரு கிட்டத்தட்ட 150 இடத்துல வந்து சிவனும் நானும் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்றோம். இந்த ப்ரோக்ராம்ல வந்து அனுபவ அறை, அதாவது பப்ளிக்கு கூட என்ன அப்பா வந்திருக்கிறாரு இந்த பூமிக்கு அப்படின்றது அவங்கவுங்க எல்லாருமே அனுபவம் பண்ணணும். ஏன்னா எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி நம்ம கடவுளை சொல்றோம். எல்லா நாட்டுக்கும் பொதுவானவர், சொந்த தந்தையானவர். அதனால நம்ம அந்த அனுபவ அறைக்காக ஒரு 1008 மணி நேரம் யோகா பண்ணி, யோகா வைப்ரேஷன் நாங்க கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த வரக்கூடிய அந்த பக்தர்களுக்கு வந்து அனுபவம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அங்க சதா யோகா நடந்துகிட்டே இருக்குது. அதாவது மெடிடேஷன் அவங்கவங்க டைம் அலாட்மெண்ட் பண்ணி மெடிடேஷன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துல வந்து பாபா அந்த சிவராத்திரி முன்னிட்டு 14, 15, 16 அது விசேஷமா நம்ம வந்து பண்ண போறோம். ஆனா பப்ளிக்கு கூட வெளி உலகத்தோட சிவராத்திரி பிப்ரவரி 15ஆம் தேதி அன்றைய நாள் தான் வந்து அவங்க நைட் நேரத்துல அந்த 4 கால பூஜை வந்து பண்றாங்க.
ஃபுல் நைட்டு கண்ணு முழிப்பாங்க. முன்னாடிலாம் வந்து வேன் வச்சுக்கிட்டு பக்தர்கள் ஒரு ஒரு சிவன் கோவிலா போவாங்க. இப்பலாம் என்ன செய்றாங்கன்னா, ஒரே கோவில்ல உட்காந்து அந்த ஃபுல் 4 கால பூஜையே பார்க்குறாங்க. அங்கங்க போறதில்ல. அப்போ மூவிங் பாப்புலேஷன் இருக்கும். இப்பலாம் அப்படி கிடையாது. அது யாரோ சொல்லியிருக்காங்க. அந்த 4 கால பூஜையும் தொடர்ந்து பார்த்துட்டோம் அப்படின்னா, நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஒரே கோவில்ல ஒரு ஒரு குண்டூசி போட்டா கூட கீழ விழாது. அவ்ளோ ரஷ் இருப்பாங்க. எல்லா சிவன் கோவில்லயும் கரெக்ட்டா 15ஆம் தேதி நைட்டு. அவ்ளோ ரஷ்ஷு, அவ்ளோ ரஷ்ஷு. ஏன்னா அவ்ளோ துக்கம் இருக்கு. நிக்கிறது கூட இடம் இருக்காது. அவ்ளோ ஜனங்க. எல்லா சிவன் கோவில்லயும் இருப்பாங்க. அவ்ளோ பக்தர்களுக்கு அப்போ சிவபாபா படி அளக்குற நாள்ல, அந்த சிவராத்திரி. ஏதோ ஒண்ணு நடக்கிறதுனால தானே அவ்ளோ பேரு நைட் ஃபுல்லா முழிச்சுட்டு கோவில்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அ. सच्चे भक्त चित्र में भावना से भावना स्वरूप अनुभव करते और आप சாலிகிராம் ஆத்மாயை சம்முக மனநிலை வாலி ஹோ. இப்போ அந்த உண்மையான சிவ பக்தர்கள் என்ன செய்யறாங்க? அந்த லிங்கத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு அப்படியே உருகி உருகி அவரை கடவுளை நினைக்கிறாங்க. அந்த சிவ பக்தர்கள்லாம். ஆனா நாம சிவராத்திரிய கோலாகலமா கொண்டாடுறோம். எப்படி வந்து ஒரு ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க வீட்ல, அவங்களுக்கு வந்து பர்த்டே கொண்டாடுறோம்னா என்ன பண்ணுவோம்? கேக் வெட்டுறது, கேண்டில் ஏத்துறது, அது ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம்னு தானே இருக்கும். அப்ப பாபா நம்மளுக்கு தாயும் ஆனவனா இருக்காரு, தந்தையானவராக இருக்கிறாரு. அதனால நாம வந்து இந்த மாரி நைட்லாம் கண்ணு முழிச்சு பக்தர்கள் மாதிரி ஒரு நாள் விரதம் இருந்து, ஒரு நாள் கண்ணு முழிச்சு, ஒரு நாள் நம்ம பாவனையோட கடவுள நினைக்கல. நம்ம ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து பாவனையோட தான் கடவுளை நினைச்சிட்டு இருக்கிறோம். அவங்க வருஷத்துல ஒரு நாள் தான் செய்ய போறாங்க. நம்ம டெய்லி நம்மளுடைய வாழ்க்கை துணைவனாக இறைவன் இருக்கிறாரு. அப்ப நம்ம லைஃபே வந்து கடவுளுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்க ஒரு நாள் வராங்க. ஒரு நாள் அவங்க இந்த பக்தர்கள் பக்தி செய்றாங்க. அது கொஞ்சம் பாவனையோட பக்தி செய்றாங்க. இந்த பாவனைக்கான பலனையும் இறைவன் அளிக்கின்றார். तो कितना भाग्य है. அப்படிப்பட்ட கடவுள அடையறதுக்காக மக்கள் பக்தர்கள் அவ்ளோ பாவனையா காத்துட்டு இருக்கும்போது, கடவுள் நம்மள வந்து சொந்த குழந்தையாக ஏற்று இருக்கிறாரு அப்படின்னா, நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியசாலி ஆத்மா நாம. பதம், அரப், கரப் ये भी आपके भाग्य के सम्मुख कुछ नहीं है. நம்ம வந்து வெளி உலகத்துல இவங்க லக்ஷாதிபதி, கோட்டீஸ்வரன், மல்டி மில்லியனர் அப்படின்லாம் சொல்றாங்க. நம்மளுக்கு முன்னாடி என்ன பாக்கியம் போடுறது? அ கடவுளே கிடைச்சிட்டாரே! அதுக்கு முன்னாடி நம்ம லக்ஷாதிபதியா? இல்ல கோடீஸ்வரனா? இல்ல மல்டி, மல்டி, மல்டி மில்லியனரா? எல்லாம் சொல்லலாம். சொல்லுங்க பார்க்கலாம். ம். इसलिए सभी बच्चे निश्चय के फलक से कहते हैं, हमने देखा, हमने पाया. இது வந்து பார்த்தீங்கன்னா, இறைவனை அடைவதற்காக துவாபர யுகத்திலிருந்து கலியுகம் வரைக்கும் பல பேர் தேடுனாங்க. ரிஷி முனிவர்களாலேயே பார்க்க முடியாத இறைவனை, தேவதைகள் அந்த தேவ சரீரத்துல இருக்கும் பொழுது பார்க்க முடியாத இறைவனை இந்த கண்களால நாம பார்த்தோம். அவருடைய மகா வாக்கியங்களை காதால கேட்டோம். அப்புறம் அவரையே அடைஞ்சிட்டோம். இதை விட வேற என்ன வேணும்? அவருக்கு யாச்சாயே இறைவனை அடைஞ்சிட்டோம். இதை விட வேற என்னதான் வேணும் இந்த உலகத்துல நம்மளுக்கு? கடவுளே கிடைச்சிட்டாரு. உலகமே கடவுளை தேடுது. ஆனா இறைவன் நம்ம தேடி கண்டுபிடிச்சு இருக்கிறாரு. இதை விட ஒரு சிறந்த பாக்கியம் என்னத்த சொல்லலாம் நாம? இறைவனை நாம் அடைந்து விட்டோம். ஏ கீத் சபிகான ஒரு பாடல் இருக்கு. வாஹ் மேரா பாக்ய முஜே மிலே பகவன். எவ்வளவு பெரிய பாக்கியம் இருந்தா கடவுள் எனக்கு கிடைச்சிருப்பாரு. அந்த பாக்கியத்தை அளவிடவே முடியாது. இந்த பாடல்ல பாடுறாங்க, கொய் கொய்க்காக இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைச்சிருக்கா? அல்லது நம்ம தாதிங்க மாதிரி ஒரு சிலருக்கு மட்டும்தான் பாக்கியம் கிடைச்சிருக்கா? அல்லது நம் அனைவருக்கும் கிடைத்துள்ளதா?
ये गाते हो कि देख लेंगे पा लेंगे யாரை அடைய வேண்டுமோ அவரை அடைந்து விட்டேன் ஜோ பானாதா ஓ பாலியா அப்படின்ற பாடலை நாம் பாடுகின்றோமா அல்லது சரி நான் அடைய போறேன் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றோமா அடைஞ்சிட்டேன் பாஸ்ட் அடைந்து விட்டேன் அப்படின்னு தானே நம்ம பாடுறோம் பாலியா ஹை வா பானா ஹை நான் அடைந்து விட்டேனா இனிதான் அடைய போகின்றேனா பாபா கேக்குறாரு डबल विदेशी क्या समझते हैं पा लिया है पर डबल ஃபாரினர்ஸ் நீங்க என்ன நினைக்கிறீங்க இறைவனை அடைந்து விட்டீர்களா அல்லது அடைய வேண்டுமா பாப்கோ தேக்கா பி है ना பாபாவை பார்த்தீங்க தானே தில் से कहते हो பாபா को देखा है பாபா को पाया है உள்ளத்துல இருந்து வருது நான் கடவுளை கண்ணால பார்த்துட்டேங்க காதால அவரோட மகா வாக்கியம் கேட்டுட்டேன் யாரை அடைய வேண்டுமோ 2 யுகம் யாரை அடைவதற்காக நான் பக்தி செய்தேனோ அந்த இறைவனை தற்சமயம் நான் அடைந்து விட்டேன் அப்படி சொல்றோம் தானே देखना और पाना तो क्या लेकिन बाप को अपना बना लिया है நான் வந்து கடவுளை பார்க்கறது அடையறதெல்லாம் இல்ல கடவுளை என்னுடையவனாக ஆக்கி கொண்டேன் இப்போ ஃபுல் ரைட்ஸ் நம்மளுக்கு கடவுள் மேல இறைவனுக்கு நம்ம மேல உரிமை இருக்குல்ல பாப்பு ஆப்கோ ஹோ கயானா இப்போ சிவ் பாபா என்னுடையவர் மேரா பாபா அப்படின்னு தானே சொல்றோம் அப்ப பாபா என்னுடையவர் தானே देखो आपको बाप हो गया तब तो आपके कहने से बाप आ जाते हैं ना பாபாவுக்கு உங்க மேல முழு எவ்வளவு அன்பு இருக்கோ அதை விட நம்மளுக்கும் கடவுள் மேல ரொம்ப அன்பு இருக்குதானே யாரோட அன்பு அதிகம் பாபா சொல்றாரு உங்க மேல சிவ் பாபாக்கு அன்பு அதிகம் ஏன்னா அவரு நாம கூப்பிட்ட உடனே ஓடி வர்றாருல்ல கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர்றாரு அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும் ஒரு லௌகீகத்துல ஒரு பேரண்ட்ஸ்க்கு ஒரு 4 குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த 4 குழந்தைய அவங்க திருப்திப்படுத்தணும்ல பேரண்ட்ஸ்க்கு அதுவே இந்த காலத்துல பண்ண முடியல 2 குழந்தைய திருப்திப்படுத்த முடியல ஆனா சிவ் பாபாக்கு இன்னைக்கு கிட்டத்தட்ட 850 கோடி மனுஷங்க இருக்காங்க அதுல பிகேஸே எடுத்துக்கோங்க 15 லட்சம் பிகேஸ் இருக்காங்க எல்லாரையும் பாபா பாபான்னு உருகி கூப்பிட்டா ஓடி போய் நிக்கிறாருல கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வராரு நாமளும் வந்துதான் ஆகணும் அப்படின்னு ஆர்டர் எல்லாம் போடுறோம் சில சமயம் அன்பு அதிகமாயிடுச்சுன்னா பாபாவை மிரட்டுறோம் ஆர்டர் பண்றோம் உரிமை எடுத்துக்கிறோம் அவ சொல்றாரு அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரசிக்கிறாரு சிவ் பாபா உங்களுக்கு ஃபுல் ரைட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நம்ம சொந்த குழந்தைங்க देखो आपके आपको बाप हो गया तब तो आपके कहने से बाप आ जाते हैं பாருங்க பாப்பா வந்து உங்களுடையவர் ஆயிட்டாரு நீங்க கூப்பிட்ட உடனே கடவுள் ஓடி வராருல உங்களுக்காக தான் வரேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ அதிகாரி வந்து ஏன்னா நீ கடவுளே மிரட்டுறீங்க அதனால உங்களுக்கு வந்து அதிகாரம் அவர் தான் கொடுத்தாரு புரியுதுங்களா அந்த ரைட்ஸ் கூட யாரு கொடுத்தாங்க அவர் தான் கொடுத்தாரு நம்ம போயிட்டு இது மாதிரி ஒரு சாமியாரு குருமார்கிட்ட போய் அது மாதிரிலாம் பேச முடியுமா அவங்க டின்னு கட்டிட மாட்டாங்க லௌகீகத்துல ஒரு பெரிய குரு இருக்கிறாரு அவர்கிட்ட போய் நம்ம பாபாட்ட பேசுற மாதிரி அவர்கிட்ட போய் பேச முடியுமா பாபாட்ட நம்மளுக்கு உரிமை இருக்கு இது வந்து எனக்கும் அதாவது சிவ் பாபாவுக்கும் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பந்தம் வந்து ஜென்ம ஜென்மமான சம்பந்தம் இது வந்து வார்த்தைகளால சொல்ல முடியாத ஒரு க்ளோஸ்னஸ் நம்மளுக்கும் கடவுளுக்கும் இருக்கு நாம என்ன வேணா பேசுவோம் நம்மளுக்கும் கடவுளுக்கும் உரிமை இருக்கு அந்த மாதிரி வெளி உலகத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் நம்மளும் பேச முடியாது அதே மாதிரி பாபாவும் அவங்க கிட்டலாம் எதிர்பார்க்க மாட்டாரு அவரு நம்மளதான் சில சமயம் பாபா நம்மளை திட்ட கூட செய்தார்ல அது கூட நம்ம ரசிக்கிறோம் தானே ஏன்னா நம்மளுக்கு பாபா மேல உரிமை இருக்கு பாபாக்கு நம்ம மேல உரிமை இருக்கு महाशिवरात्रि के क्या विशेषताएं हैं இப்ப பாபா கேட்கிறாரு இன்றைய நாள் மகா சிவராத்திரி
அதுல என்ன விசேஷ தன்மை இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. एक तो बाप के आगे प्रतिज्ञा करते हैं. முதல் விசேஷதா மகாசிவராத்திரி, சிவன் இந்த பூமியில் அவதரிச்ச நாள். பர்த்டே சொல்லலாம், சிவ ஜெயந்தி அப்படின்னு சொல்லலாம். அன்றைய நாள் வந்து ப்ராமிஸ் பண்றாங்க. பக்தர்கள் ஒரு பக்கம் ப்ராமிஸ் பண்றாங்க. பிகேஸ் நம்ம சொந்த குழந்தைங்க. ஒரே நேரத்துல பாபா 2 சைடு கண்ணு போகும். ஏன்னா பக்தர்களுக்கு அன்றைய ஒரு நாள் மட்டும் தான் சிவ வழிபாடு. அந்த வருஷத்துல ஒரு நாள் தான் சிவனுக்காக கொடுக்குறாங்க. பிரதோஷம் இப்பெல்லாம் மாசம் மாசம் மாசத்துல 2 நாள் பிரதோஷம் வருது. பக்தர்கள் அதெல்லாம் கூட இம்பார்ட்டன்ஸ் இப்பெல்லாம் நிறைய நிறைய பக்தி அதிகமாயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ துக்கத்துல இருக்காங்க. அதனால பாபா வந்து பக்தர்களையும் ஒரு பக்கம் திருப்திப்படுத்துறாரு. பாபாவுடைய குழந்தைகளையும் பாபா திருப்திப்படுத்துறாரு. சரி, இப்ப அந்த சிவராத்திரியில என்ன பண்றாங்க? ப்ராமிஸ் பண்றாங்க. பாபா நான் இது செய்ய போறேன், அது செய்ய போறேன். प्रतिज्ञा। और दूसरा बाप के प्यार में व्रत रखते हैं. பிரதிஜான ப்ராமிஸ். நான் பீஷ்ம பிரதிக்யா அப்படின்னு ரொம்ப ஃபேமஸ் ஆனது அந்த வார்த்தை. பீஷ்மரின் சபதம். என்ன சபதம் எடுத்தாரு? நான் வந்து சாகர வரைக்கும் பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்றேன். அது உண்மையிலே நிறைய சுச்சுவேஷன் வந்தது அவரு. ஆனாலும் அவரு வந்து இருந்தாரு. கடைசி வரைக்கும் தூய்மையை ஃபாலோ பண்ணாரு. அதுக்கு பேரு பீஷ்ம பிரதிக்யா. அது போல நம்ம குழந்தைங்க பிகேஸ் பிரதிக்யா அப்படின்னு சொல்லலாம். பிரம்மா குமாரிகளின் பிரதிக்யா சபதம் என்ன? கடைசி வரைக்கும் தூய்மையா இருப்பேன். எண்ணம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு எல்லாத்துலயும் தூய்மையை ஃபாலோ பண்ணுவேன். ஏக்கு பாப்ப தூசரா நா கோயி. இதெல்லாம் வந்து ப்ராமிஸ். பாபாக்கு நான் கொடுக்கிற பிரதிக்யா. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, बाप के प्यार में व्रत रखते हैं. பாபா மேல அன்பா விரதம் இருக்கிறது. பிரதிக்யா வேற, விரதம் வேற. சபதம் வந்து பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்றேன், சம்பூர்ண பவித்ரதாவை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு பேரு பிரதிக்யா, சபதம். அவங்களும் அன்றைய நாள் பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுவாங்க சிவராத்திரி அன்னைக்கு. ரெண்டாவது விஷயம் விரதம் இருக்கிறது. அவங்க அந்த நாள்ல பக்தர்கள் என்ன செய்யறாங்க? நான்வெஜ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. சைவ உணவை மட்டுமே உட்கொள்வார்கள். அது விரதம். சிலர் வந்து ஒரு பொழுது இருப்பாங்க. சிலர் டே அண்ட் நைட் முழு நாளும் சாப்பிட மாட்டாங்க. எதுவுமே சாப்பிடாம விரதம் இருப்பாங்க. क्योंकि प्यार और खुशी में सब भूल जाते हैं, इसलिए व्रत रखते हैं. அந்த சிவனுக்காக நாம ஸ்பெண்ட் பண்ற ஒரே நாள் அன்றைய நாள் சிவராத்திரி. அதனால அந்த ஒரு அன்பு கடவுள் மேல நம்மளுக்கு அளவிட முடியாத அன்பு இருக்கு. அந்த அன்புல நம்ம வந்து குஷி இருக்கு. அன்றைய நாள்ல இருக்கிற குஷி வந்து மறக்கவே முடியாத குஷியும் கிடைக்குது, அன்பும் கிடைக்குது இறை தந்தையிடம் இருந்து. அதனால விரதம் இருக்கிறோம். அந்த விரதம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. खुशी की खुराक खा लेते हो तो दूसरी खुराक की आवश्यकता नहीं होती है. நம்ம என்னைக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு சாப்பிடவே தோணாது இல்லையா? ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது மன நிறைவுனால வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். எதையுமே சாப்பிட தோணாது. அது மாதிரிதான் நம்ம இந்த சிவராத்திரி அன்னைக்குல அன்றைய நாள்ல நம்ம ரொம்ப குஷியோட பாபாவோட அன்புல மூழ்கி இருக்கக்கூடிய நாளா இருக்கக்கூடிய காரணத்தினால நம்மளுக்கு விரதம் இருக்கிறது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. இறை அன்புக்கு முன்னாடி இறைவனால நம்மளுக்கு கிடைச்ச அந்த அத்தீந்திரிய சுகம் அப்படிங்கிற குஷிக்கு முன்னாடி, குஷி மாதிரி ஒரு டானிக் வேற எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்கல்ல, அந்த டானிக்கை நம்ம சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த விரதம் இருந்து நம்ம அதுக்காக அது கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. मिलन की खुशी के कारण व्रत रखते हैं. இன்று பாபா மீட் இருக்கு. அப்ப நாம என்ன பண்றோம்? பாபா மீட் பண்ணணும். அந்த குஷி வந்து நம்மளுக்கு வருது. விரத் குஷி கி பி நிஷானி ஹை. விரதம் இருக்கிறதுனால
குஷி கிடைக்குது. அப்ப விரதம் இருப்பது என்பது குஷியின் ஒரு அடையாளம் ஆகும். और व्रत रखना अर्थात प्यार में त्याग भावना. மேலும் விரதம் இருப்பது இதுக்கு யாருக்காக இருக்கிறோம்? கடவுளுக்காக. அது தியாகம் சேரும். அப்ப எந்த விரதம் இருக்கிறோமோ, இப்ப ஒரு பொழுது இருக்கிறோம்னா ஒரு பொழுது சாப்பாட்டை தியாகம் பண்றோம். அல்லது அன்ன முழு நாள் எதுவுமே சாப்பிடுறது இல்ல அப்படின்னா அதுவும் விரதம் தான். அது தியாகம் பண்றதுனால பாக்கியம் கிடைக்குது. प्यार में त्याग भावना है. பாபா மேல வச்ச அன்பே அவருக்காக நம்ம என்ன செய்ய மாட்டோம்? ஒருவேளை சாப்பிடாம இருக்கிறது என்ன பெரிய விஷயம்? कुछ छोड़ना है और त्याग भावना की निशानी है. பாபா சொல்றாரு, ஏதாவது ஒரு விஷயத்த விட்டுருங்க. இன்னையில இருந்து சிவராத்திரி அன்றைய நாள்ல இருந்து நான் கோவப்படுறத விட்டுடுறேன், அல்லது கவலைப்படுறத விட்டுடுறேன், வீணான எண்ணங்களை நினைப்பதை விட்டு விடுகின்றேன். அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த என்ன பண்ணணும்? விடணும்ல. பக்தி மார்க்கத்துல இந்த காசி யாத்திரை எல்லாம் போவாங்க, கங்கையில எல்லாம் குளிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்னா, ஒண்ணு விடணும். என்ன விடணும் அப்படின்னா, இன்னையில இருந்து நான் பாவக்காய் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு விட்டுட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு பாவக்காவே பிடிக்காது. இது ஒரு வாய்ப்பா அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதான் விஷயம். நாம அப்படி இல்லை. நம்மளுடைய பழைய சம்ஸ்காரம், மாயாவுடைய, அதாவது ராவனோட ஐட்டம்ஸ் எதையுமே நான் இனி யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு விரதம், நல்ல விரதமா இருங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. பழைய சம்ஸ்காரத்தை நான் தொடக்கூட மாட்டேன். இனிமே நான் கோவப்பட மாட்டேன். இனிமே நான் கவலைப்பட மாட்டேன். இனிமே வேஸ்ட் தாட்ஸ் நினைக்க மாட்டேன். டைமை வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏதாவது ஒரு விரதம். தீஸ்ரீ பாத், முதல் விஷயம் என்ன சொன்னாரு பாபா? என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட் பிரதிக்யா, ப்ராமிஸ். செகண்ட் விரதம். இப்ப அடுத்த மூன்றாவது விஷயம். तीसरी बात शिवरात्रि अर्थात பலி சடனா. ப்ராமிஸ். நம்ம என்ன ப்ராமிஸ் பண்றோம்? பாபா எந்த சூழ்நிலையிலும் நான் என்னோட எண்ணம், சொல், செயல், கனவுல கூட அப்பவித்திரத்தாவை டச் பண்ண மாட்டேன் அப்படின்னா அர்த்தம் நான் பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்றேன், சம்பூர்ண பவித்திரத்தாவை ஃபாலோ பண்றேன். இது முதல் விரதம். இரண்டாவது, அது முதல் பிரதிக்யா. ரெண்டாவது விரதம். விரதம் அப்படின்னா நான் ஒரு பொருளை விட்டுறேன், இன்னில இருந்து நான் இப்படி நடந்துப்பேன். விரதம். இதை நான் சாப்பிட மாட்டேன். அது மாதிரி நான் இதை நினைக்க மாட்டேன், பேசாசா நினைக்க மாட்டேன். நான் கோபமா பேச மாட்டேன். ஏதாவது நான் யாருக்கும் துக்கம் கொடுக்கவும் மாட்டேன். யாராவது துக்கம் கொடுத்தா அது எடுத்துக்கவும் மாட்டேன். இது என்ன செய்யலாம்? இது நெக்ஸ்ட் விரதம் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து தேர்டு, மூன்றாவது விஷயம், சிவராத்திரி அர்த்தார்த்த பலி சடனா. சிவராத்திரி என்றால் பலி கொடுப்பது ஆகும். यादगार रूप में तो स्थूल बलि चढ़ाते हैं, लेकिन होना मन, बुद्धि और संबंध से समर्पित होना यह वास्तविक பலி சடனா. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, ஆடை பிடிச்சு பலி கொடுத்துட்றாங்க. அவரை பலி கேட்டாரா? அவங்க கேட்கவே இல்லை. நாமளாதான் என்ன பண்றோம்? ஒரு ஆடை பிடிச்சு பலி கொடுத்துட்றோம். ஏன்னா ஆடு மேன்னு சொல்லுதுல. மே அப்படின்னா நான் அப்படின்னு சொல்லுது. நான் அப்படிங்கிற அந்த தேக அபிமானத்தை விட சொன்னா இவங்க ஆட்டை பிடிச்சு பலி கொடுத்துட்டாங்க. பார்த்தீங்களா? ஈஸியா மேட்டரை முடிச்சுட்டாங்க. அவ்வளோ கஷ்டம் போல இந்த நான்றது விடுறது. ஆட்டை பிடிச்சு பலி கொடுக்குறாங்க. கடவுள் கேட்டாரா? ஆடை பலி கேட்டாரா இல்ல நரபலி கேட்டாரா? உங்களை கூட நரபலி இருக்குதுல்ல, அது கூட சில பேரு மிஸ்யூஸ் பண்றாங்க பக்தி. பாபா சொன்னாரா நரபலி கொடுங்கன்னு? அதெல்லாம் அவர் கேட்க வேண்டிய சூழ்நிலை வர தள்ளி விட்டீங்க. பார்த்தீங்களா? கடவுளே கேள்வி கேட்கிறாரு. நான் கேட்டேனா? கடைசியில கடவுள் மேல பழி வந்துடுது.
பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம்னு சொல்லுவாங்க. இவங்க அந்த நரபலி கொடுக்கிற பாவத்தை செய்யறாங்க மனுஷங்க. அப்புறம் பணம் சொன்னது யாரு? கடவுளா? அஹ் பழி அவர் சுமக்கிறாரு, பாவம் இவங்க செய்யறாங்க. அவர் கேட்டாரா பலி கொடுங்கன்னு? அவரு சொன்னது என்னது? இந்த நான் அப்படின்ற ஈகோவை பலி கொடுங்கன்னு சொன்னாரு. தேக அபிமானத்தை பலி கொடுங்கன்னாரு. தேகத்தை கேட்கல பலியா. அந்த ஈகோ இருக்கு பாத்தீங்களா, அதை பலி கொடுங்கன்னு தான் சொன்னாரு. ஏக வாஸ்தவிக பலி சடனா, அதுதான் ஒரிஜினலா பலி கொடுப்பது என்பது ஆகும். तो ये तीनों ही विशेषताएं महाशिवरात्रि की विशेषताएं. அதனால இந்த மூன்று விசேஷதா, ஒன்று பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்றது, அதுக்கு பிரதிஜ்யான பேரு. பீஷ்ம பிரதிஜா மாதிரி நாம பிகே பிரதிஜா பண்ணணும். ரெண்டாவது என்ன சொன்னாரு அப்படின்னா, விரதம் இருக்கிறது. நான் வேஸ்ட் தாட்ஸ் நினைக்க மாட்டேன். அவங்க ஜெல்லு, நிர்ஜெல் அவஸ்தா, தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க சில பேர். சில பேர் அன்ன அன்ன ஆகாரம் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. நீங்க நல்லா சாப்பிடுங்க 3 வேளையும். வேஸ்ட் தாட்ஸ் நினைக்க மாட்டேன், நெகட்டிவ் தாட்ஸ் நினைக்க மாட்டேன், என்னை பற்றியும் மற்றவர்களை பற்றியும் நெகட்டிவான விஷயங்களே கேட்க மாட்டேன், அதை பற்றி பேச மாட்டேன். இப்படிலாம் விரதம் எடுத்தா கடவுள் கூட சந்தோஷப்படுவார். மூணாவது விரதம் என்ன அப்படின்னா, பலி கொடுக்கறது. எதை பலி கொடுக்க சொன்னாரு? ஈகோவை பலி கொடுக்க சொன்னாரு, அபிமானத்தை பலி கொடுக்க சொன்னாரு. சரிங்களா? மாட்ட பலி கொடுக்க சொல்லி கேட்கலைங்க. மனுஷங்க நரபலி கூட சத்தியமா கேட்க மாட்டாரு. அன்பே சிவம்னு ஒரு பக்கம் புகழ்ந்துட்டு அவர் பேரை ரிப்பேர் பண்ணிடாதீங்க. அவர் கண்டிப்பா கேட்க மாட்டார். இது 3 விஷயங்கள்லாம் மகா சிவராத்திரியினுடைய विशेषताएं. शिवरात्रि मनाना अर्थार्थ ये तीनों विशेषताएं प्रैक्टिकल जीवन में लाना. இப்ப நம்ம சிவராத்திரி கொண்டாடுறோம் அப்படின்னா, இந்த 3 விசேஷ தன்மைகளை நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் நாம கொண்டு வர வேண்டும். சிர்ஃப் कहना नहीं लेकिन करना है. நம்ம சொல்றது மட்டும் இல்லைங்க, அதன்படி நடக்க வேண்டும். कहना और करना சதா சமான ஹோ. நாம என்ன சொல்றோமோ அதை செய்ய வேண்டும். சொல்வதும் செய்வதும் சமநிலையில் இருக்க வேண்டும். बाप दादा ने बच्चों की खुशखबरी का समाचार भी सुना. குழந்தைங்க அனுப்பி வச்ச ஒரு நற்செய்தி. நம்ம அங்கங்க என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணியிருப்போம், அதெல்லாம் மெசேஜ் வந்திருந்தது. அதெல்லாம் பாபா கேட்டாரு, பார்த்தாரு. कि चाहे भारत के बच्चों ने, चाहे डबल विदेशी बच्चों ने, सभी ने महाशिवरात्रि का प्रैक्टिकल स्वरूप प्रतिज्ञा की है. மெசேஜ் என்ன வந்தது? உள்நாடு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்க இந்த மகா சிவராத்திரியை முன்னிட்டு என்ன பிரதிஜ்யா பண்ணாங்க? பிரதிஜ்யா அர்த்த பிரதிஜ்யான சபதம். என்ன சபதம் பண்ணிருக்கீங்க? இப்ப சிவராத்திரி வரப்போகுதுல, என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கீங்களா? பாபா கேக்குறாரு. प्रतिज्ञा अर्थात कहना और करना दोनों समान. இந்த பிரதிஜை எடுத்துக்கோங்க. சொல்வதும் செய்வதும் சமமாக இருக்க வேண்டும். நம்ம என்ன சொல்றோமோ அதை நாம ஸ்வரூபத்தில் கொண்டு வர வேண்டும். बहुत अच्छी बात है. सभी ने पहले बाप दादा को सबसे बड़े ते बड़ा बर्थडे का गिफ्ट प्रतिज्ञा अर्थात श्रेष्ठ संकल्प का दिया है. எல்லாத்தோட ஒரு முக்கியமான விஷயம், அந்த சிவராத்திரி, சிவ ஜெயந்தி, பாபாவுடைய பிறந்த நாள், அதுக்காக ஒரு விசேஷமான கிஃப்ட் பாபாவுக்கு குழந்தைங்க கொடுத்துருக்காங்க. श्रेष्ठ संकल्पम. तो बाप दादा भी सभी बच्चों के गिफ्ट की थैंक्स दे रहे हैं. பாப் தாதா கூட இந்த குழந்தைகள் கொடுத்த இந்த கிஃப்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு நன்றி சொல்றார், தேங்க்ஸ் சொல்றார். गिफ्ट में दी हुई प्रतिज्ञा सदा स्मृति से समर्थ बनाती रहेगी. நம்ம ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கோம், அந்த ப்ராமிஸை தான் கிஃப்டா பாபாவுக்கு கொடுத்துருக்குறோம்.
அப்ப இந்த கிஃப்டா கிடைச்ச அந்த ஒரு ப்ராமிஸ் இருக்குல்ல, அத நீங்க அடிக்கடி நினைச்சு பாருங்க. அந்த நினைக்க நினைக்க பவர் கிடைக்கும். எப்படி ஒரு சந்தனம் உரச உரச நறுமணம் வருமோ, அதுபோல நாம பாபாட்ட என்னெல்லாம் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறோம், அத நினைக்க நினைக்க அந்த ப்ராமிஸை நிறைவேற்றுவதற்கு வேண்டிய சக்தி பாபா கொடுப்பாரு. पहले से ही ये नहीं सोचो कि प्रतिज्ञा करते तो हैं, लेकिन पता नहीं चल सके या नहीं. சொல்வதும் செய்வதும் சமமாக இருக்க வேண்டும். ப்ராமிஸ் பண்ணிட்டோம். ப்ராமிஸ் பண்ணும்போதே சில பிகேஸ் நினைக்கிறாங்க, பாபா நான் ப்ராமிஸ் பண்ணிட்டேன், ஆனா என்னால அதன்படி நடக்க முடியுமா என்னன்னு எனக்கு தெரியாது பாபா. தெரியாது, ஆனா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன். நான் என்ன செய்வேனா செய்ய மாட்டானா எனக்கே என் மேல நம்பிக்கை இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க. நிபா சக்கே யா நெஹி நிபா சக்கே, சொல்வதும் செய்வதும் சமமா இருக்கும்னு நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், ஆனா அதை என்னால ஃபாலோ பண்ண முடியுமா முடியாதான்னு எனக்கே தெரியல. சோச்சுனா அர்த்த இப்படி யோசிச்சீங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பாபா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிட்டேன், ஆனா அது செய்வேனா செய்ய மாட்டேனா, என்னால முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாங்க அடுத்த சென்டென்ஸ் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? கம்சோரிக்கோ ஆவஹான் கர்னா, உங்களுடைய பலவீனங்களை நீங்க வரவழைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஆவஹான் பண்றீங்க. तो कमजोरी अर्थात माया तो जब स्वयं ही आवाहन कर रहे हो तो वह कमजोरी पहले ही तैयारी रहती है आने के लिए. நாம இன்னும் ஸ்டார்ட்டே பண்ணல, இன்னும் பாபா சொல்லவே இல்லை. சொன்னாதான் சொல்றதும் செய்யறதும் சமமா இருக்கணும். அது சொல்றதுக்கு முன்னாடியே, பாபா சொல்றதுக்கு முன்னாடியே என்னால முடியுமான்னு யோசிச்சான்னு அர்த்தம். இப்ப சிவராத்திரி முரளி இந்த வருஷம் 2026 சிவராத்திரி முரளி எப்ப சொல்ல போறாரு? பிப்ரவரி 14. இன்னைக்கு என்ன நாள்? இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு இல்லையா? சாலிடா ஒரு வாரம் இருக்கு. அப்புறமா தான் அவர் சொல்ல போறாரு. இன்னும் சொல்லவே இல்லை, முரளி எடுக்கவே இல்லை. அதுக்குள்ள என்னால ஃபாலோ பண்ண முடியுமா முடியாதான்னு எனக்கு தெரியலன்னு இப்பயே சொன்னா என்ன அர்த்தம்? கம்சோரி पहले ही तैयार रहती है आने के लिए. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, நம்ம வீக்னஸ் பாபா முரளி எடுக்கிறதுக்கு முன்னாடியே வரது ரெடியா நிக்குது. பாபா முரளியில இப்படி நடந்துக்குவாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் நம்ம அப்படி செய்ய போறோம். இன்னும் சொல்லவே இல்லை அவரு, இன்னும் வரவே இல்லை. நம்மளுக்கு எந்த வருஷம் சிவராத்திரி இன்னும் ஒரு வாரம் இருக்கு. ஆனாலும் என்னால பண்ண முடியுமா முடியாதான்னு யோசிக்கிறோம் பாத்தீங்களா? ये तो आप उसका निमंत्रण दे रहे हो. நீங்க தான் அதுக்கு என்ன பண்றீங்க, இன்விடேஷன் கொடுத்து கூப்பிடுறீங்க எதை? பலவீனங்களுக்கு. इसलिए कोई भी संकल्प व कर्म करते हो तो समर्थ स्थिति में स्थित हो समर्थी से करो. அதனால நீங்க ஒரு சங்கல்பம் எடுக்கிறீங்க, திட சங்கல்பம் எடுத்தாலும் சரி, அல்லது நீங்க திட பிரதிஜை எடுத்தாலும் சரி, நீங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் சரி, செய்யறதுக்கு முன்னாடி அந்த ஸ்திதி எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க. உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்னா பவர்ஃபுல்லா இருக்கணும். ஸ்திதி சமர்த்தியா பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா நீங்க உங்களோட எண்ணம் சொல் செயல் கண்டிப்பா வெற்றி அடையும். கம்சோர் சங்கல்ப மிக்ஸ் நெய் கரோ. என்னால முடியுமா முடியாதா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள 1008 சங்கல்பம். இதுதான் என்ன ஆகுது, மிக்ஸ் ஆகுது. சிரேஷ்ட சங்கல்பத்தோட இந்த வேஸ்ட் தாட்ஸ் மிக்ஸ் ஆகுறதுனால அது டைல்யூட் ஆயிடுது. நாம எடுத்த பிரதிஜாலாம் டைலூஷன் தான் ஆயிடுது. அப்ப நம்ம நல்லா ஸ்ட்ராங்கா எடுத்தோம் பிரதிஜா, அதுக்கப்புறம் நாமளே டைல்யூட் பண்ணிட்டோம். நம்மளால முடியுமா முடியாதா, நம்ம பாட்டுன்னு சரின்னு கையை வேற தூக்கணும். பாபா எப்ப கை தூக்க சொன்னாலும் ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம், எல்லாரும் கை தூக்கிறது தான். ஆனா என்னால செய்ய முடியுமா செய்ய முடியாதான்னு அப்புறம் யோசிக்கிறது. கையை தூக்குறது முன்னாடி கூட யோசிக்கிறது இல்லை, ஒரு தைரியத்துல கை தூக்கிடுறோம். இல்ல ஹிம்மத்தை பச்சே மதத்தை பாப்ப, தைரியமா கையை தூக்கிட்டோம்னா
கண்டிப்பா பாபாவோட உதவி இருக்கு, செய்வாரு. கொஞ்சம் யோகா பண்ணா போதும், உதவி கிடைக்கும். அதை விட்டுட்டு என்னால முடியுமா முடியாதான்னு ஓவர் திங்கிங் வருது பாத்தீங்களா, முடியாமலே போயிடும். ये श्रेष्ठ संकल्प रखो कि हिम्मत हमारी, अटेंशन हमारा और मदद का बाप की ही है. இந்த ஒரு விஷயம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு சிரேஷ்ட சங்கல்பம் வைங்க, பாபா நான் உனக்கு இந்த ப்ராமிஸ் பண்றேன், இந்த பிரதிக்யா சபதம் எடுத்துக்கிறேன்னு சொல்லலாம், அல்லது இந்த ப்ராமிஸ் பண்றேன். என்ன ப்ராமிஸ் அப்படின்னா, தைரியம் என்னுடையது, அட்டென்ஷன் என்னுடையது, உதவி உன்னுடையது. ஓகேவா? நீ தான் ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே இல்லை. நான் தைரியமா அட்டென்ஷன் அப்படின்ற ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்பேன், நீ உதவின்ற 1000 ஸ்டெப் எடுத்து வை. இது கூட ஒரு உரிமை தான். பாபாட்ட உரிமையா பேசுறோம். எவ்வளவு நாளைக்கு பேச முடியும்? இந்த கிளைமேக்ஸ் முடிகிற வரைக்கும் பேசலாம் உரிமையோட. அப்புறம் நீ யாரோ நான் யாரோன்னு பாபா பாபா ஒரு பக்கம் உட்காந்துருவாரு பரந்தாமத்துல, நம்ம எல்லாம் பூலோகத்துக்கு இறங்கிடுவோம் வைகுண்டத்துல. இந்த உரிமைகள், இந்த மாதிரி பாபாட்ட பேசுறது, ஆன்மீக உரையாடல், அதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு இன்னும் நெருங்கிட்டே இருக்கோம்ல, கொஞ்ச நாள் தான். அதனால இருக்கிற வரைக்கும் பாபாட்ட பேசிடுங்க, நிறைய பேசுங்க. என்ன பேசணுமோ 5000 வருஷம் மனசுல வச்சிருந்ததெல்லாம் பாபாட்ட பேசுங்க. அதுக்கப்புறம் நம்ம நினைச்சா கூட அவர்கிட்ட பேச முடியாது. इस विधि से प्रतिज्ञा प्रैक्टिकल में लाने में बहुत सहज अनुभव करेंगे. இந்த விதியின் மூலமா நான் வந்து தைரியம்ன்ற ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன், அட்டென்ஷனும் வைக்கிறேன். அதுக்கப்புறம் நீ தான் எனக்கு உதவி செய்யணும் 1000 மடங்கு. நான் 1 மடங்கு ஹெல்ப் பண்றேன், அதாவது தைரியம் வைக்கிறேன், நீ எனக்கு 1000 மடங்கு உதவி செய். இது பாபாட்ட நம்ம என்ன பண்றோம், பேசுறோம். பாபா சொல்றாரு, இந்த மாதிரி இந்த விதியின் மூலமா நீங்க ப்ராமிஸ் பண்ணுங்க. டஃப்பான ப்ராமிஸ் கூட பண்ணலாம். நீங்க தைரியம் மட்டும் ஒரு ஸ்டெப் வச்சிடுங்க, நான் அந்த ப்ராமிஸ் நிறைவேற்றி கொடுத்துட்றேன். सदैव ये सोचो अनेक कल्प के विजयी आत्मा में हूं. எப்பவுமே இப்படி நினைங்க, நான் அநேக கல்பத்தில் வெற்றி அடைந்த ஆத்மா ஆவேன். விஜய் கி குஷி விஜய் கா நஷா சக்திசாலி பனா தேகா. வெற்றி அடைஞ்ச குஷி, அந்த நஷா இருந்ததுன்னா பவர்ஃபுல்லா இருப்பீங்க, ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பீங்க. போன அவ்வியக்த முரளியில பாபா சொன்னாரு, சண்டே முரளியில தூய்மை இருக்கிற இடத்துல பவர் இருக்கும்னு சொன்னாரு. இந்த முரளியில சொல்றாரு, குஷி, பாபா மேல நம்பிக்கையினால வரக்கூடிய குஷி இருக்கு, இந்த குஷி இருந்தா பவர் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. विजय आप ब्राह्मण आत्माओं के लिए सदा साथी बंदी हुई है. வெற்றி என்பது பிராமண ஆத்மாக்களாகிய உங்களோட பிணைக்கப்பட்டு இருக்கின்றது. அவரு கஹான் ஜாயேகி, உங்களை விட்டுட்டு எங்க போக போகுது? அர்ஜுனனுக்கு விஜயன்னு ஒரு பேர் இருக்கு மகாபாரதத்துல. கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு தான். யாரு கூட இறைவன் இருக்கிறாரோ அவங்க வெற்றி அடைவது நிச்சயம் 100%. सिवाय पांडवों के विजय ने किसी के साथ दिया वही पांडव होना. யாரு கூட இறைவன் இருந்தாரோ, அதாவது பக்தியில கிருஷ்ணர் தானே கடவுள் நினைச்சாங்க. கடவுளா, அதாவது கிருஷ்ணா வந்து பாண்டவர்கள் கூட தான் இருந்தாரு, அதனால வெற்றி அடைஞ்சாங்க பாண்டவர்கள். ஒரிஜினல் காடு நம்மளுக்கு தெரியும், காட் சிவா, அவர் நம்ம கூட இருக்காரு. அப்ப வெற்றி அடைவது நமது பிறப்புரிமையாகும், பர்த் ரைட். जब बाप साथी है तो विजय भी आपकी साथी है ना. பாபாவே அட கடவுளே நம்ம கூட இருக்கிறாரு, அப்ப நாம வெற்றி அடையலைன்னா யாரு வெற்றி அடைவாங்க? அப்படி நினைச்சு பாருங்க. सदा अपने मस्तक पर विजय का तिलक लगा हुआ ही है. மோஸ்ட்லி இந்த வந்து ராமர், அவரை விட நாராயண், திலகம் நாமம் போட்டுப்பாங்க. நாமம் அப்படிங்கிறது வெற்றி திலகம், அந்த நெற்றியில போடுறாங்க வெற்றி திலகம்.
அது மாதிரி பாபா சொல்றாரு, நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்க இந்த மகாபாரத போர்ல. அதாவது மாயாவோட நடக்கிற போர்ல. தர்மத்தை நிலைநாட்டுவதற்கா அதர்மத்தோட உங்களுக்கு நடக்கிற இந்த போர்ல, யுத்தத்துல நீங்க வெற்றி அடைந்த ஆத்மா. நீங்க தாராளமா வெற்றி திலகம் வைத்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாரு. जो प्रभु के गले का हार बन गए उनकी हार कभी हो नहीं सकती. நீங்க எப்ப இறைவனோட கழுத்து மாலை ஆயிட்டீங்களோ, ருத்ராட்ச மாலையில மணி ஆயிட்டீங்களோ, உங்களுக்கு தோல்வி அடையறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஹார், ஹிந்தியில ஹார்னா அதுக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று வந்து மாலை, இன்னொன்னு வந்து தோல்வி. ரெண்டுத்துக்குமே ஒரே ஸ்பெல்லிங் தான் ஹார். எப்ப நீங்க வந்து பாபாவுடைய கழுத்து மாலை ஆயிட்டீங்களோ, உங்களுக்கு தோல்வி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. संपूर्ण विजय के रूप में अपना यादगार विजय माला देख रहे हो ना, சம்பூர்ண வெற்றியாளர். உங்களுடைய கழுத்துல இருக்கு மாலை, வெற்றி மாலை இருக்கு. அதை பாக்குறீங்களா கொஞ்சம் அப்படின்னு பாபா சொல்றாரு. ऐसे तो गायन नहीं है ना विजय और हार மாலா है नहीं விஜய் மாலா है. வெற்றி மாலை தோல்வி மாலைன்னு எங்கேயாவது மாலை இருக்குமா? வெற்றிக்கு மட்டும்தான் மாலை இருக்கு. தோல்விக்கெல்லாம் யாரும் மாலை கொடுக்க மாட்டாங்க. நான் வெற்றி அடைந்த ஆத்மா, அதனால வெற்றி மாலை எனக்கு பாபா கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு நினைங்க. விஜய் மன் கேத்தோ ஆப்பு ஹோனா, அந்த வெற்றி மணி மாலையில் வரக்கூடியவர்கள் நீங்கள் தானே. तो विजय माला के मन के कभी हार नहीं खा सकते. हर एक ने जो संकल्प किया बाप दादा ने सारी सीन देखी. நீங்க என்ன சங்கல்பம் வச்சாலும் சரி, பாபா நான் என்னுடைய சம்ஸ்காரத்தை பரிவர்த்தனை செய்யறேன், சுய பரிவர்த்தனை செய்யறேன், சிரேஷ்ட சங்கல்பம், சிரேஷ்ட சமயம், சிரேஷ்டமா எல்லாத்தையுமே நான் சிறந்ததா செய்யறேன். எண்ணம் சொல் செயல் எப்படி இருக்கேன், நீங்க என்னென்னலாம் ப்ராமிஸ் பண்றீங்களோ கண்டிப்பா அது பாபா உதவி செய்வாரு. தைரியமோட ப்ராமிஸ் பண்ணுங்க. ஹிம்மத்தை பச்சே மதத்தை பாப்ப, இறைவனின் உதவி இருக்கு. अच्छे उमंग उत्साह से खुशी खुशी से प्रतिज्ञा ली है. பாபா வந்து நல்ல ஊக்கம் உற்சாகம் கொடுத்து உங்ககிட்ட இருந்து ப்ராமிஸ் வாங்கிட்டாரு பாத்தீங்களா. और आप चैतन्य सालिग्रामों ने प्रतिज्ञा ली है, इसलिए அதனால நாம சாலிகிராம் குழந்தைங்க. நாம சிவ் பாபா மகா ஜோதி அப்படின்னா நம்ம சாலிகிராம், அவரு லிங்கம்னா நம்ம சாலிகிராம், அவரு மகா ஜோதினா நம்ம ஜோதி ஸ்வரூப்ப. இப்ப நாம வந்து ஒரு ப்ராமிஸ் பாபாக்கு நம்ம பண்ணியிருக்கோம். பக்தி பி உஸ்கா யாதுகார் மனாத்தே ரஹதே ஹை. பக்தர்களும் அதனுடைய நினைவு சின்னத்தை கொண்டாடுகின்றார்கள். तपस्या के संबंध से कल सभी ने 56 शिव जयंती पर 56 प्रतिज्ञाएं की है. இந்த பிராக்கெட்ல இருக்கு. அடுத்த நாள் வந்து 56வது சிவராத்திரி அந்த நாள். அதனால 56 ப்ராமிஸ் எழுதி கொடுத்துருக்காங்க பாபாவுக்கு. பலி சடு சுக்கே, பாபா கேக்குறாரு, சரி பலி ஆயிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாரு. பலி சடுனா அர்த்தார்த்த, பலி ஆகிறதுனா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? மகா பல்வான் பன்னா. பலி ஆகிறதுனா மகா பலசாலி ஆகுவது ஆகும். பலி கிஸ்கோ சடாத்தே हैं? பலி எதை பலி கொடுப்பாங்க? கம்சோரியோं की, பலவீனங்களை தான் பலி கொடுப்பாங்க. जब कमजोरियों की बलि चढ़ा दी तो क्या बन गए? உங்களோட வீக்னஸ்லாம் பாபாட்ட பலி கொடுத்துருங்க. பாபா உங்ககிட்ட வேற எதுவும் கேட்கல, இந்த நரபலி எல்லாம் கேட்கல. என்னென்னலாம் பெண்டிங் லிஸ்ட் வீக்னஸ் வச்சிருக்கீங்களோ, பலவீனங்கள் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எனக்கு பலி கொடுத்துருங்க அப்படின்னு கேக்குறாரு. जब कमजोरियों की बलि चढ़ा दी तो क्या बन गए மகாபல்வான். உங்களுடைய அனைத்து விதமான பலவீனங்களை இறைவன் முன்னிலையில் பலி கொடுத்துட்டீங்க அப்படின்னா, வீக்னஸ்
பலி கொடுத்துட்டீங்க அப்படின்னா மகாபலசாலியாக ஆகிவிடலாம். சப்சே படி கம்சோரி எல்லாத்தோட பெரிய வீக்னஸ் என்ன தெரியுமா? பெரிய ஒரு பலவீனம் தேக அபிமான். देह बान समर्पित करना अर्थात उनके वंश को भी समर्पित किया. இப்ப தேக பான பலி கொடுக்கறோம் அப்படின்னா அதனோட வம்ஷ எல்லாத்தையும் சமர்ப்பண் பண்றோம் அப்படின்னு அர்த்தம். क्योंकि देह अभिमान का सूक्ष्म वंश बहुत बड़ा है. ஏன் அத பலி கேட்கிறாரு? தேக அபிமானத்தை பலி கொடுங்கன்னு ஏன் கேட்கிறாருன்னா இந்த தேக அபிமானத்தினுடைய சூக்ஷ்மமான வம்சம் மிக பெரியது ஆகும். अनेक प्रकार के छोटे बड़े देह बान है. அநேக விதமான பாடி கான்சியஸ் இருக்கு. சின்ன பாடி கான்சியஸ், பெரிய பாடி கான்சியஸ் நிறைய இருக்கு. तो देह बान की बलि चढ़ाना अर्थात वंश सहित समर्पित होना. தேக பானத்தை பலி கொடுப்பது அப்படின்னா வம்ச சகித் நம்ம எல்லாத்தையும் பலி கொடுக்கறது. अंश भी नहीं रखना. अंश मात्रा भी अगर रह गया तो बार बार चुंबक की तरफ खींचता रहेगा. சிலர் தானம் போடும்போது கொஞ்சம் பிடிச்சிட்டு தானம் போடுவாங்க. அரிசிய கொஞ்சம் பிடிச்சிட்டு அரிசி தானம் கொடுப்பாங்க. அது பழகிடுச்சுல. பாபா தானமா எல்லாத்தையும் கொடுங்கன்னா கொஞ்சம் பிடிச்சிட்டு பலவீனத்தை மீதெல்லாம் பாபாக்கு தானமா கொடுத்துட்டாங்க. அந்த கொஞ்சம் பிடிச்சாங்க பாத்தீங்களா, அது அம்சம். இந்த அம்சம் நாளைக்கு வம்சத்தை கிரியேட் பண்ணி விட்டுரும். அதனால பலி கொடுக்கறதான் கொடுக்குறீங்க. நம்ம யோகா மூலமா சில வீக்னஸ போக்க முடியல, சில சம்ஸ்காரத்தை பரிவர்த்தனை பண்ண முடியல. சரி, ஒரு நல்ல வாய்ப்பு பாபா பலி கேட்கிறாரு, அருமையான வாய்ப்பு அப்படின்னு எல்லாத்தையும் கொடுத்துடலாம்ல. அதை 1% பிடிச்சிட்டு 99% பலி கொடுத்துட்டோம். ஆனா அந்த 1% நாளைக்கு வம்சத்தை கிரியேட் பண்ணும். आपको पता भी नहीं पड़ेगा. உங்களுக்கே தெரியாது. கொஞ்சம் தான் இருந்தது, இப்ப என்ன இவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. நான் சாத்தே பி சும்பக் अपने तरफ खींच लेगा. அந்த வீக்னஸ் ஒரு மேக்னெட்டிக் பவர் மாதிரி. நீங்க விரும்பலனாலும் சரி விரும்பலைனாலும் சரி தன் பக்கம் கவர்ந்து இழுத்து விடும். ऐसा नहीं समझना ऐसा कोई समाय के लिए ये देह अभिमान का कोई प्रकार काम में लाने के लिए किनारा करके रखें. நம்ம இந்த உலகத்துல தானே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நம்ம இன்னும் சத்தியுகத்துக்கு போல இல்ல. இப்ப நம்ம 4 பேர்ட்ட வேலை வாங்கணும்னா சில சமயம் ரொம்ப பணிவா அன்பா சொன்னா மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் கோவமா கொஞ்சம் ஈகோ காமிச்சாதான் வேலை நடக்குது. அதனால நான் கொஞ்சம் அம்சம் வச்சுட்டு நான் மனசால கோவப்படல. ஆனா கொஞ்சம் அப்படி கொஞ்சம் சீரியஸா ஒரு 2 வார்த்தை சொன்னாதான் வேலை நடக்குது. அதனால அம்சம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் நான் பலி கொடுத்துட்டேன் அப்படின்னு சில பிகேஸ் சொல்றாங்க பாபா கிட்ட. फिर क्या कहते इसके बिना काम नहीं चलता. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன சொல்றாங்கன்னா, பாபா இந்த கோவப்படாம வேலையே நடக்காது பாபா. நான் அம்சம் பிடிச்சாலும் இப்ப அது வம்சம் ஆயிடுச்சு. கோவப்பட்டுதான் அவன் அப்படின்னு சொல்றாங்க. काम चलता है लेकिन थोड़े समय की विजय दिखाई देती है. இங்க கோவப்பட்டா என்ன நடக்குது? நீங்க சொல்றத மத்தவங்க கேக்குறாங்க. டெம்பரரியா வெற்றி அடையறீங்க அந்த விஷயத்துல. பணிவா அன்பா சொன்னா கேட்காதவங்க கோபமா சொன்னா கேக்குறாங்க. அபிமான் கோ ஸ்வமான சமச்ச ஹோ. ஆக்சுவலா அது கோவப்படுறது பாபாவுடைய நியமம் கிடையாது. அது அபிமானம் இருக்கு. தேக அபிமானம் இருக்கிறதுனாலதான் கோவம் வருது. ஆனா நம்ம பிகேஸ் என்ன நினைக்கிறாங்க, இது ஸ்வமான்னு நினைக்கிறாங்க. அதுதான் மிஸ்டேக். அபிமானத்துக்கும் ஸ்வமானத்துக்கும் நூலிழை அளவுக்கு தான் வித்தியாசம் இருக்கு. கோவப்படுறது அபிமானமா ஸ்வமானமா? கம்பீரமா இருக்கிறது ஸ்வமான், கோவப்படுறது அபிமான். கண்டுபிடிங்க. இப்ப நான் என்ன செய்யறேனோ அது அபிமானமா ஸ்வமானமான்னு பாருங்க.
लेकिन इस अल्पकाल की विजय में बहुत काल की हार समाई हुई है. இன்னைக்கு கோவப்பட்ட வேலை நடந்துருச்சு. ஆனா அத சம்ஸ்காரத்தை மாத்தல. இப்ப நாளைக்கும் கோவப்பட்டு தான் வேலை செய்ய போறேன். ஆனா கடைசி வரைக்கும் கோவப்பட்டுட்டே இருந்தா திரேதாயுகம் தான். நான் பாபாவோட நியமம் கிடையாதுல்ல. 5 விகாரத்தை விட்டாதானே சத்தியுகத்துக்கு வர முடியும். அவரு जिसको थोड़े समय की हार समझते हो वो सदा काल की विजय प्राप्त कराती है. ஆனா சில பேர் பணிவா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க. அவங்க கோவப்பட மாட்டாங்க. அதே சமயத்துல பணிவா இருப்பாங்க. அப்ப அவங்க எது சொன்னாலும் யாரும் கேட்க மாட்டாங்க. சில நேரத்துல சில மக்கள் என்ன பண்றாங்கன்னா, யாரு அமைதியா இருக்காங்களோ அவங்க மேல வீண் பழி தூக்கி போட்டுருவாங்க. அமைதியா இருக்கிறவங்க மேல மத்தவங்க செஞ்ச மிஸ்டேக்க தூக்கி அவங்க மேல பழி போட்டுருவாங்க. அதுக்கும் ஒருவேளை அவங்க அமைதியா இருந்திருந்தா, பாபா சொல்றாரு, அதற்கும் அவங்க அப்படியே அமைதியா, பொறுமையா பொறுத்து கொண்டால், பொறுத்தவர் பூமி ஆள்வார். அதனால பாபா அவங்களுக்கு பெரிய பதவி தருவார். इसलिए देह अभिमान के अंश मात्र रहित समर्पित हो इसको कहा जाता है ऊपर बलि चढ़ना अर्थात महाबलवान बनना. அதனால பாபா என்ன எதிர்பார்க்கிறாரு, கொஞ்சம் பொறுமையா இருங்க, அன்பா இருங்க, பணிவா இருங்க, சந்தோஷமா எல்லா தெய்வீக குணங்களையும் ஃபாலோ பண்ணுங்க. ஆனா அசுர குணம் ஒண்ணு கூட இருக்கக்கூடாது. இன்னைக்கு கோவப்பட்டா வேலை நடக்கும். ஆனா அது தெய்வீக குணங்கள் கிடையாது. அது அசுர குணம்தான். வேலை ஆகணுன்றதுக்காக கோவப்பட்டுட்டு நாளைக்கு கோவத்தை விட முடியாம கஷ்டப்படுவாங்க. அதுக்காக தான் பாபா சொல்றாரு, வேலையே ஆகலைன்னா பரவாயில்லைங்க. நீங்க என்ன சொன்னாலும் யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா நீங்க அன்பா இருக்கிறீங்க, பணிவா இருக்கிறீங்க, அமைதியா சொல்றீங்க. வேலையே நடக்கல. நடக்கலைன்னா பரவாயில்ல. நீங்க தெய்வீக சம்ஸ்காரத்தை விட்டுறாதீங்க. பாபா மார்க் போடுவாரு. அதனால அம்சம் மாத்திரம் கூட இந்த அபிமானம் இருக்கக்கூடாது. इसको कहा जाता है शिव बाबा के ऊपर बलि चढ़ना. இதுக்கு பேர் தான் சிவ தந்தைக்கு நான் பலி கொடுத்துட்டேன். நர பலி கொடுக்கல, பாடி கான்சியஸ் அதை நான் பலி கொடுத்துட்டேன். தேக அபிமானம் அப்படிங்கிற எண்ணங்களை நான் பலி கொடுத்துட்டேன். அப்ப நான் மகா பல்வான் ஆயிட்டேன்னு அர்த்தம். ஐசி சிவராத்திரி மனாயி ஹைனா. இந்த வருஷம் சிவராத்திரி அப்படி கொண்டாடலாமா? ஏ விரத் தாரண் கருணாக, இந்த விரதத்தையும் தாரணை செய்ய வேண்டும். वे लोग तो स्थूल चीजों का व्रत रखते हैं लेकिन आप क्या व्रत लेते हो? அவங்க ஸ்தூலமான விஷயங்களை பக்தர்கள் விரதம் இருக்கிறாங்க. நீங்க என்ன விஷயத்துக்கு விரதம் இருப்பீங்க? श्रेष्ठ वृत्ति द्वारा ये व्रत लेते हो कि सदा कमजोर वृत्ति को मिटाएं, शुभ और श्रेष्ठ वृत्ति धारण करेंगे. சிரேஷ்டமான உள்ளுணர்வு கொண்டுட்டு வருவேன். என்னை பத்தி நானே வீக்கா நினைக்க மாட்டேன். நான் பலவீனமான அந்த ஆத்மா அப்படின்னு என்னையே நான் நினைச்சா என்ன ஆகும்? பலவீனமா தான் ஆவேன். அதனால என்னை பற்றி நான் பாசிட்டிவா நினைப்பேன், பவர்ஃபுல்லா நினைப்பேன், சிரேஷ்டமான உள்ளுணர்வு கொண்டு வருவேன். இதெல்லாம் என்னது? விருத்தியில பரிவர்த்தனை. जब वृत्ति में श्रेष्ठता है तो सृष्टि श्रेष्ठ ही नजर आएगी. எப்ப நம்மளுடைய விருத்தி உள்ளுணர்வு சிரேஷ்டமாக ஆகி விடுகின்றதோ அப்பொழுது நம்ம யாரை பார்த்தாலும் அவங்க ஒரு சிரேஷ்டமான ஆத்மா அந்த கண்ணோட்டத்துல தான் பார்ப்போம். क्योंकि वृत्ति में दृष्टि और कृति का कनेक्शन है. ஏன்னா உள் உணர்வு என்ன இருக்கோ அப்படிதான் என்னோட பார்வையில மத்தவங்கள பார்ப்பேன். உள் உணர்வுக்கும் திருஷ்டிக்கும் அப்புறம் நான் செய்யற செயல், உள் உணர்வுல என்ன டச் ஆகுதோ அதானே நான் செய்ய போறேன். அதனால என்னுடைய உள் உணர்வு என்னுடைய திருஷ்டிக்கும் என்னுடைய கிருத்தினா கர்மா செயலுக்கும் காரணமாக அமைகின்றது. कोई भी अच्छी व बुरी बात पहले वृत्ति में धारण होती है. நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, முதல்ல வருவது நம்மளுடைய உள் உணர்வுல தான். फिर वाणी और कर्म में आती है. முதல்ல நினைக்கிறோம்,
அதுக்கப்புறம் நம்மளுடைய செயல்ல அதை வெளிப்படுத்துறோம், வார்த்தைகள்ல வெளிப்படுத்துறோம். விருத்தி சிரேஷ்ட ஹோனா அர்த்த வாணி அவரு கரம் சிரேஷ்ட ஹோனா. நம்மளுடைய உள் உணர்வு உயர்ந்த எண்ணங்களை மனசுல நினைச்சா நம்மளுடைய வார்த்தைகள் உயர்வான சிரேஷ்டமான வார்த்தைகளை தான் பேசுவோம். நம்ம செய்யற செயலும் சிரேஷ்டமான உயர்வான செயல்களாகத்தான் இருக்கும். आपकी विशेष सेवा विश्व परिवर्तन की भी शुभ விருத்தி से है. அப்ப நான் உலகத்திற்கே பரிவர்த்தனை செய்யக்கூடிய ஆத்மா அது கூட விருத்தி மூலமா தான் செய்ய முடியும். விருத்தி से वाइब्रेशन से वायुमंडल बनाते हो. விருத்தி உள் உணர்வு மூலமா வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். அந்த வைப்ரேஷன் வாயு மண்டலத்துல பரவும். நம்மளை சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பரவி இருந்தா அந்த எனர்ஜி ஃபீல்டுல யார் அடி எடுத்து வச்சாலும் அவங்க பாசிட்டிவிட்டியை அனுபவம் செய்வாங்க. तो श्रेष्ठ वृत्ति का ये व्रत धारण करना यही शिवरात्रि मनाना है. அதனால சிவராத்திரி கொண்டாடுவது என்றால் என்னோட உள் உணர்வு எப்பவுமே சிரேஷ்டமான எண்ணங்களையே நான் நினைப்பேன். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேனோ அது என்னுடைய திருஷ்டில வருது, என்னுடைய வார்த்தைகள்ல செயல்ல வருது. நான் என்ன நினைக்கின்றேனோ அதுதான் வைப்ரேஷன் மூலமா வாயு மண்டலத்தை கிரியேட் பண்ணுது. என்னை சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிரியேட் ஆகிருக்கணும் அப்படின்னா நான் பாசிட்டிவான எண்ணங்களை ஆழ் மனசுல இருந்து நினைக்கணும். அப்பதான் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிரியேட் ஆகும். இதுதாங்க உண்மையிலேயே சிவராத்திரியை கொண்டாடுவது. ये तो सुन लिया है ना कि मनाना अर्थार्थ बनना, कहना अर्थार्थ करना. இதுதான் சொல்லப்படுகின்றது. அதாவது சிவராத்திரி கொண்டாடுவது. கொண்டாடுவது என்றால் அதனுடைய அர்த்தம் அப்படியே ஆகுவது ஆகும். ரெண்டாவது நாம என்ன சொல்றோமோ அதை செய்ய வேண்டும். जो सिद्धि प्राप्त आत्माएं होती है ना, जिसको लोगों की भाषा में सिद्ध पुरुष कहा जाता है. இப்போ ஒரு சில பேருக்கு வெற்றி பிராப்தம் ஆயிருக்கும். அவங்கள சித்த புருஷ் அப்படின்னு சொல்லப்படுறது கீதையில இருக்கு. அவரு ஆப்பு கஹெங்கே சித்தி ஸ்வரூப் ஆத்மா. ஆனா நாம சித்த புருஷ்னு சொல்றது இல்ல, ஆனா சித்தி ஸ்வரூப ஆத்மா அப்படின்னு சொல்றோம். तो उनका हर संकल्प अपने प्रति व दूसरों के प्रति जो भी करते हैं वह कर्म के सिद्ध हो जाते हैं. சித்த புருஷ் தனக்காகவோ மற்றவர்களுக்காகவோ அவர்கள் எது செய்தாலும் அந்த கர்மா வெற்றி அடையும். जो बोलते हैं वह सिद्ध हो जाता है. சித்த புருஷர்ல லௌகீகத்துல பெரிய ரிஷிகள்லாம் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கெல்லாம் ஏன் எல்லாரும் பயப்படுவாங்கன்னா அவங்க சொன்ன வார்த்தையும் நடந்துரும், பலிச்சிடும். பாசிட்டிவா சொன்னாலும் சரி, நெகட்டிவ் சொன்னாலும் சரி. அதனாலதான் அவங்க ஏதாவது நெகட்டிவ் சொல்லிடக்கூடாது, ஏன்னா அது நடந்துரும்ல, அதனால ஒரு பயம் இருக்கும். சித்த புருஷ் அப்படின்னா அவங்க பேசுற வார்த்தைகள் பலிக்கும். அவங்களதான் சித்த புருஷ்னு சொல்லலாம். ஜிஸ்கோ கஹ்தே ஹை சத்வச்சன். அதனாலதான் சத்வச்சன் மகாராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றது நடந்துருங்க. அவர் ஒண்ணு வரம் கொடுப்பாங்க இந்த சாமியாருங்க, ரிஷி முனிவர்கள்லாம், அல்லது என்ன பண்ணுவாங்க, சாபம் போட்டுருவாங்க. ரெண்டுமே நடக்கும். அதனாலதான் அவங்க கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. அவர் ஏதோ சாபம் போட்டுறக்கூடாது இல்ல, ஏன்னா சொன்னா நடக்கும், பலிக்கும். ஏன்னா அவங்க வார்த்தைகளை மிஸ்யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால அவங்க சொல்றது நடக்கும். तो सबसे बड़े ते बड़ी सिद्धि स्वरूप आत्माएं आप होना. அவங்க சொல்றதாங்க நடக்கும், நீங்க நினைக்கிறதே நடக்கும். அப்ப எல்லாத்த விட அந்த ரிஷி முனிவர்களை விட சிரேஷ்டமான சித்தி ஸ்வரூப் ஆத்மாக்கள் நீங்க தானே. तो संकल्प और बोल सिद्ध होंगे ना.
நீங்க நினைக்கிறது நடக்கும், வார்த்தைகளும் பலிக்கும். சித்த ஹோனா அர்த்தார்த்த சஃபல் ஹோனா. நீங்க நினைக்கிறது நடக்குது, வார்த்தைகள் பலிக்குது அப்படின்னா நீங்க வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். பிரத்யக்ஷ ஸ்வரூப் மே ஆனா ஏக சித்த ஹோனா. பிரத்யக்ஷ ஸ்வரூபத்தில் வருவது, இதனுடைய அர்த்தம் தான் சித்தி ஆகிறது, வெற்றியாளர் ஆவது ஆகும். तो सदैव ये स्मृति में रखो कि हम सभी சித்தி ஸ்வரூப ஆத்மாயே है. எப்பவுமே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வெற்றி அடைந்த ஆத்மா ஆவேன். हम सिद्धि स्वरूप आत्माओं का हर संकल्प बोल हर कर्म स्वयं को व सर्व को सिद्धि प्राप्त होने वाले हैं, व्यर्थ नहीं. நான் சித்தி ஸ்வரூப ஆத்மா அப்படின்னா என்னோட எண்ணம் சொல் செயல் எல்லாமே நல்லது நடக்கும், எதையும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். और किया तो सिद्ध हुआ. அப்ப நான் நினைக்கிறது பலிக்குது, நான் பேசுறது நடக்குது, அப்ப சித்தி ஆத்மா தானே, சித்தி ஸ்வரூப் ஆத்மா. कहा सोचा और किया नहीं तो वह व्यर्थ गया. நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை செய்யணும், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்யணும். இல்லாட்டி அந்த வார்த்தைகள் வேஸ்ட், எண்ணங்கள் வேஸ்ட், அப்படி எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. कई ऐसा सोचते हैं कि हमारे संकल्प बहुत अच्छे चलते हैं. சில பிகேஸ் அப்படிலாம் யோசிக்கிறாங்க, என்னோட எண்ணங்கள் ரொம்ப நல்லா இருக்கு பாப்பா, बहुत अच्छे अच्छे विचार उमंग आते हैं. மனசுல நல்ல நல்ல விச்சார் வருது, நான் ரொம்ப நல்ல பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், எல்லாமே நல்லதே நினைக்கிறேன் நானு. अपने प्रति व सेवा के प्रति लेकिन संकल्प तक ही रह जाते हैं. என்ன பத்தியும் நான் பாசிட்டிவா நினைக்கிறேன் பாப்பா, அதே மாதிரி சேவா கூட, இந்த சேவா பண்ணணும் அந்த சேவா பண்ணணும்லாம் நல்லதா நினைக்கிறேன், ஆனா நினைக்கிறதோட சரி, நினைக்கிறதோட சரி பிராக்டிக்கலா ஒன்னுத்தையும் காணோன்ற. பிராக்டிக்கல் கரம் மே ஸ்வரூபமே நெய் ஆத்தே ஹை. பிளானிங்கோட நிக்குது, நல்லதா நினைக்கிறீங்க, அது ஏன் பிளானிங்கோட நிக்குதுன்னு கேக்குறாரு. பிராக்டிக்கல் ஸ்வரூபத்துல ஏன் வரல? தோ இஸ்கா கியா கஹேங்க, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? நல்லா பிளான் போட்டீங்க, ஆனா ஏன் பிராக்டிக்கலா கொண்டு வரல, அதுக்கு என்ன சொல்ல போறீங்க? संकल्प बहुत अच्छा है लेकिन कर्म में अंतर क्यों? நல்ல எண்ணங்கள் தாங்க, சிறந்த எண்ணங்கள், அப்புறம் ஏன் செயல்ல வரல? நல்லதான் பிளான் போட்டீங்க, பாபா நியூ இயர் ரெசல்யூஷனே பண்ணீங்கல்ல, பாபா பார்த்துட்டு தான் இருக்கிறாரு. அருமையா பிளான் போடுறீங்க, அருமையா ரெசல்யூஷன் எல்லாம் எழுதுறீங்க, இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன், ஒன்னத்தையும் செய்யலையே ஏன்னு கேக்குறாரு. அந்தர் கியும், பிளானிங்கும் பிராக்டிக்கலா வேற வேற இருக்குதே, என்ன காரணம்? இஸ்கா காரண் கியா ஹை. அவர் மட்டும் காரணம்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம், நம்மளா தான் யூஸ் பண்ணக்கூடாது. அத சொல்றாரு. அகர் बीज बहुत अच्छा है लेकिन फल अच्छा नहीं निकला तो क्या कहेंगे? விதை நல்லா போட்டீங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸ் விதை, இந்த நெல்ல கூட விதை நெல்னு ஒண்ணு இருக்கு, குவாலிட்டியா இருக்கும், அது தனியா எடுத்து வச்சுப்பாங்க, அதுதான் வந்து அந்த விதைக்கிறாங்களே, அப்போ அதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கிற அந்த விதை நெல்லை போட்டு வந்த பயிர் பதரா இருக்கு, அந்த நெல்லு முத்தவே இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? விதை நெல்லு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு, ஆனா உங்களுக்கு வந்து பயிர் முற்றவே இல்லை, நெற்கதிரே பிடிக்கல, அதுக்கு என்ன அர்த்தம்? தரணியா பரேஜ் கி கம்மி ஹை. ஒண்ணு நிலம் சரியில்லைன்னு அர்த்தம், ஏன்னா விதை நல்லா இருக்கு, நல்ல விதை தான் போட்டீங்க, அதுல எந்த டவுட்டும் இல்லை, ஆனா நீங்க மணற்பாங்கான இடத்துல போட்டிருக்கலாம், அல்லது அதுக்கு சரியா தண்ணி ஊத்தாம இருந்திருக்கலாம். அதே மாதிரிதான் பிளான் ஃபர்ஸ்ட் கிளாஸ், விதை சூப்பரா விதை போட்டீங்க பிளான்,
ஆனா பிராக்டிக்கலா ஏன் வரல அப்படின்னா, ஒன்று அந்த மனப்பக்குவம் இல்லாம இருந்திருக்கும். 2வது பத்தியம் இல்லாம இருந்திருக்கும். ஒண்ணு பக்குவம், 2வது பத்தியம். 2த்துல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அதனாலதான் போட்ட விதை முளைக்க மாட்டேங்குது. போட்ட பிளான் प्रैक्टिकला வர மாட்டேங்குது. ऐसा ही संकल्प रूपी बीज अच्छा है, बाप दादा के पास संकल्प पहुंचता है. நீங்க எழுதின லெட்டர்லாம் கூட பாபா பாக்குறாரு. நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸ் லெட்டரு, நல்லதான் எழுதுறீங்க, நல்ல பிளான் போட்டீங்க. பாபாவே அதை பார்த்தாரு. बाप दादा के पास संकल्प पहुंचते हैं. பாபா சொல்லுவாரு, நான் தாட் ரீடர் கிடையாதுன்னு. இங்க சொல்றாரு, நீங்க நினைச்ச எண்ணம் என்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு, நினைக்கும் பொழுதே வந்து சேர்ந்துருச்சு. பாப் தாதா பி குஷ் ஹோத்தே ஹை. அந்த எண்ணங்கள்லாம் கேட்டா பாபாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, நம்ம குழந்தைங்க ரொம்ப பிளான்லாம் அருமையா போடுறாங்க, கண்டிப்பா இந்த முறை பிராக்டிகலா கொண்டுட்டு வந்துருவாங்கன்னு சந்தோஷப்படுறாரு. बहुत अच्छा बीज बोया है, बहुत अच्छा संकल्प किया है, अभी फल मिला के मिला. இப்போ பாபா பாக்குறாரா, நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் சங்கல்பம், பிளான் அருமையா இருக்கு, அருமையா பிளான் போடுறாங்க, நல்ல நல்ல எண்ணங்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க, கண்டிப்பா இந்த விதை பலன் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு. லேக்கின் ஆனால் होता क्या है, ஆனா என்ன நடக்குது? दृढ़ धारणा की धरने की कमी और बार बार अटेंशन के परहेज की कमी. 2 விஷயம் சொன்னார் இல்லையா? நிலப்பரப்பு சரியில்லை, அது மணல் பாங்கான இடத்துல போய் விதை நல்லா தூவிட்டா மணல் எப்படி நெல் பயிர் வரும்? இல்ல நீங்க நல்ல நிலத்துல விதைய போட்டாலும் தண்ணியே ஊத்தலைன்னா விதை பலன் கொடுக்காதுல்ல. அதே மாதிரிதான் 2 விஷயம் காரணம். ஒன்று, தர்ணி சரியில்லை, மனசுல பக்குவப்படல, மனப்பக்குவம் ஆகல. இன்னும் குழந்தை விளையாட்டா இருக்கு சில பேருக்குலாம், மனசு பக்குவமா ஆகாம இருக்கு. சிலர் வந்து தண்ணியே ஊத்த மாட்டேங்கிறாங்க, பர்ஹேஜ் பத்தியமே இருக்க மாட்டேங்கிறாங்க. बाप दादा हंसी का खेल देखते रहते हैं, जैसे बच्चे लोग गैस का गुब्बारा उड़ाते हैं ना, बहुत अच्छी गैस भरकर उड़ाते हैं और खुश होते हैं. गुब्बारा ऊपर गया, बहुत अच्छा उड़ रहा है. இந்த கேஸ் பலூன் பார்த்திருக்கீங்களா? சின்ன குழந்தைங்களுக்கு பலூனோட விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். நல்லா பெருசா பலூனை ஊதி அது அப்படியே மேல பறக்க வைக்கிறாங்க. பலூன் மேல அப்படியே உச்சத்துல பறக்குது வானத்துல. அதை பார்த்துட்டு அந்த குழந்தை ரொம்ப சந்தோஷப்படுது, நம்ம பலூன் மேல பறக்குது. लेकिन चलते चलते नीचे आ जाता है, तो कभी कभी पुरुषार्थ में निराश नहीं बनो. பறந்த பலூன் அப்புறம் என்ன ஆயிடுது? இந்த பட்டம் பறக்குற மாதிரி மேல போயிட்டு அப்புறம் கீழே வந்துடுது. இந்த பலூன் வந்து திடீர்னு பட்டுன்னு உடைஞ்சு போயிடுது. அப்ப அந்த குழந்தைங்க என்ன ஆகுறாங்க? அதே மாதிரிதான் சங்கல்பம் சிரேஷ்டமா இருக்கு, அப்படியே மேல பறக்குது, மேல மேல போகுது, நல்லா பறக்குது. அப்புறம் திடீர்னு என்ன நடக்குதுன்னு தெரியல, யாராவது ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க, அந்த பலூன்ல ஒரு ஊசி குத்துனா மாதிரி ஆயிடுது. மனசே சரியில்லைங்க, நான் போட்ட பிளான் எதையுமே பிராக்டிகலா கொண்டு வர மாதிரி ஐடியாவே இல்லை. நிராசை ஆயிடுறாங்க, விரக்தியில போயிடுறாங்க. மனுஷங்க சொல்றத கேட்டுட்டு விரக்தியில வராங்க. கடவுளை சொன்னாரு, மனுஷங்களுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ். विजय माला मेरा ही यादगार है, करना ही है, होना ही है. அதனால யார் என்ன சொன்னா சொல்லட்டும், நீங்க உங்க லைஃப பாருங்க. நான் பாப் சமான் ஆகியே தீரணும். நான் என்னோட சிரேஷ்ட சங்கல்பம், நான் பிளான் போட்டதை பிராக்டிகலா கொண்டு வந்தே ஆகணும்.
அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்கன்னா ஊர் உலகம் அப்படி சொல்லிட்டே தாங்க இருக்கும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்ந்தாலும் ஏசும், தாழ்ந்தாலும் ஏசும். நீங்க நல்ல புருஷார்த்தம் பண்ணாலும் உங்களை கமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. அதுக்காக புருஷார்த்தமே பண்ணாம விட்டுட்டாலும் இவங்க பாருங்க ஒரு யோகா பண்றது இல்ல, ஒரு ஞானம் இல்ல, ஒரு யோகா இல்ல அப்படின்னு கமெண்ட்ஸ் கொடுக்கும். நீங்க புருஷார்த்தம் பண்ணாலும் இந்த உலகம் குறைதான் சொல்லும். தீவிர புருஷார்த்தம் பண்ணா இவங்கள பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்க புருஷார்த்தமே பண்ணாம விட்டுட்டாலும் குறைதான் சொல்லும். வாழ்ந்தாலும் ஏசும், கண்டிப்பா தாழ்ந்தாலும் ஏசும். வையகம் வெளியில இல்ல, நம்ம கூடவே இருக்கிறாங்க. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, யாரையும் சட்டை பண்ணாதீங்க. பாபா மட்டும் முன்னாடி வைங்க, புருஷார்த்தம் பண்ணுங்க. அப்பதான் நீங்க போட்ட பிளான பிராக்டிகலா கொண்டு வர முடியும். இல்லாட்டி உயர உயர பறந்த அந்த பலூன் என்ன ஆயிடுச்சு, ஒரே ஒருத்தவங்க சொன்ன ஒரு வார்த்தையினால பட்டுன்னு வெடிச்சிருச்சு. அப்புறம் அப்புறம் பிளானிங்கோட நிற்குது, பிராக்டிக்கலா ஒண்ணுமே வரல. நிராசை தான் வந்தது மிச்சம். சில பேர் டிப்ரெஷன்ல போயிடுறாங்க, பிகேஸ்லாம். புருஷார்த்தம் சரியா பண்ணலன்னு டிப்ரெஷன். இதுக்கு பேரு ஸ்பிரிச்சுவல் டிப்ரெஷனா? இதெல்லாம் பண்ணலாமா? நீங்க தான் உங்களை என்ன பண்ணணும், உங்களை நீங்களே பாலனை பண்ணிக்கோங்க. பாபா இருக்காரு. சோச்சோ அச்சா கர்லேங்கே தேக்லேங்கே. நீங்க வந்து உங்களை நீங்களே தட்டி கொடுத்துக்குவாங்க, உங்களை நீங்களே அப்ரிஷியேட் பண்ணிக்குவாங்க. நீங்க மற்றவங்களெல்லாம் டிபெண்டா இருக்காதீங்க, இண்டிபெண்டா இருக்காங்க. புருஷார்த்தத்துல மட்டும் இண்டிபெண்ட். சேவையில தான் நம்ம டிபெண்ட் பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்லை. 4 பேரோட சேர்ந்துதான் சேவை நடக்கணும். ஆனா புருஷார்த்தம் இண்டிவிஜுவல் புருஷார்த்தம் இண்டிபெண்டா இருந்து புருஷார்த்தம் பண்ணுங்க. யாரு என்ன சொன்னாலும் காது கேட்காம இருங்க, கண்ணு பார்த்தும் பார்க்காமல் இருங்க. புருஷார்த்தத்தை மனுஷங்களை நம்பி விட்டுறாதீங்க. உங்க புருஷார்த்தம் தான் உங்க கூட வரும். நீங்க எவ்வளவு யோகா பண்ணீங்க, அந்த பேட்டரி எவ்வளவு சார்ஜ் பண்ணீங்க, இது மட்டும் தான் உங்க கூட வரும். வேற எதுவும் எடுத்துட்டு போக முடியாது. அதனால இருக்கும், இந்த உடம்புல எவ்வளவு நாள் இருப்போம்னு கேரண்டி இல்லை. இருக்கிற வரைக்கும் முயற்சி பண்ணுங்க. अगर निराशा को कुछ सेकंड का मिनट भी अपने अंदर स्थान दिया तो फिर वह सहज जाने वाले नहीं है. நான் ஒரு நிமிஷம் டிப்ரெஷன் ஆனேன், ஒரு நிமிஷம் ஆனா என்ன, 10 நிமிஷம் ஆனா என்ன. நீங்க டிப்ரெஷனுக்கு, நிராசைக்கு உங்க மனசுல இடம் கொடுத்தீங்க, மன அழுத்தம், மன உளைச்சல் இடம் கொடுத்தீங்க, அது போகவே போகாது. பர்மனண்டா சீட்டை போட்டு உட்கார போகுது. உங்களை நீங்க ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கோங்க. उसको अभी ब्राह्मण आत्माओं के पास मजा आता है. இந்த மன உளைச்சல் கூட உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கான். பாபாக்கு உங்களை பிடிச்சிருக்கு. மன உளைச்சல், மன அழுத்தம், அதெல்லாம் கூட உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கான். அதனால இந்த டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து உங்களை விட்டு போறதுக்கு மனசு வரலையா. அதுல ஒரு மஜா, அதுக்கு உங்களை பார்த்து அதுக்கு கூட பிடிச்சிருக்கு பாருங்க. इसलिए निराश कभी नहीं போனோம். அதனால எந்த சூழ்நிலை வந்தாலும் மனசை உடையாம பார்த்துக்கோங்க, நிராசை ஆகாதீங்க. அபிமான் பி நஹி, நிராஷா பி நஹி. நான் தான் பர்ஃபெக்ட், என்ன மாதிரி உலகத்துல யாருமே கிடையாது, அவ்வளோ ஈகோவும் வர வேணாம். ஈகோவும் கடவுளை நெருங்க முடியாது, மனசை உடைச்சுக்கிட்டாலும் கடவுளை நெருங்க முடியாது. அந்த பீக்கும் வேணாம், இந்த நெகட்டிவ் பீக்கும் வேணாம், பாசிட்டிவ் பீக்கும் வேணாம். சமநிலையில இருங்க அப்படின்னு பாபா சொல்றார். कोई अभिमान में आ जाते हैं, कोई निराशा में आ जाते हैं. சில பிகேஸ் ஈகோல வந்துடுறாங்க, என்னை விட்டா யாருமே கிடையாது, விட்டா கடவுளே குறை சொல்லுவாங்க, அவ்வளோ ஈகோ. ஒரு சிலர் யாரு என்ன சொன்னாலும் மனசு உடையிறது, மனசு உடைஞ்சு உடைஞ்சு போறது, டிப்ரெஷன். பாபா சொல்றாரு சுமான்ல இருங்க, அபிமானமும் வேணாம், அந்த அவமானம் டிப்ரெஷன்லயும் போகாதீங்க, ஸ்வமான்ல இருங்க. உங்களுக்கு யாரும் ரெஸ்பெக்ட் கொடுக்கலையா, உங்களுக்கு நீங்களே ரெஸ்பெக்ட் கொடுங்க, செல்ஃப் ரெஸ்பெக்ட் கொடுங்க. புரியுதுங்களா? நீங்க வந்து மத்தவங்களை டிபெண்ட் பண்ணாதீங்க, புருஷார்த்தத்துல தனியா நில்லுங்க, செல்ஃப் ரெஸ்பெக்டோட.
Om Shanti. Thank you, sister. Thank you.